ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் தான் காமிக்கிறாங்க. சர்ச்சில் ஸ்கூல் பசங்க எல்லார்கிட்டயுமே ஃபாதர் வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வெர்ஜினா தான் இருக்கணும், யார் கூடயுமே செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்க. அங்கதான் நம்ம டிராமாவுடைய ஹீரோயினும் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட என்னமா நீயும் ப்ராமிஸ் பண்றியான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பாட்டியும் அம்மாவையும் திரும்பி பார்த்தா பாட்டி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அம்மா மட்டும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏன்னா எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே ஃபாதர் நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்றேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி யார் கூடயும் செக்ஸ்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ப்ராமிஸ் பண்றாங்க. அதுல இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. சோ ஹீரோயின் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் லைஃப்ல இருந்து ஆபீஸ் லைஃப்ல எல்லாமே நம்ம ஹீரோயின் வெர்ஜினா இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் ஒரு மேரேஜ்ல பூங்கொத்து வந்து நம்ம ஹீரோயினோட கையில வந்து விழுது. ஆக்சுவலி இந்த மன பொண்ணலாம் தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த பூங்கொத்து வந்து நம்ம ஹீரோயினோட கையில விழ சோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்றாங்க. ஏண்டி இந்த பூங்கொத்து வந்துருச்சுன்னா இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் நடந்துரும், ஆனா நீ தான் வெர்ஜினா இருக்க, சரி ஓகே சொல்லு நீ ஸ்கூல்ல இருந்து இது வரைக்கும் யாரையுமே நீ லவ் பண்ணதே இல்லையான்னு கேட்க, ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூல்ல தான் அவ தான் பாப்புலரான ஃபிகர், ஆனா வந்துட்டு அவளை யாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு டைம் அதாவது அவ காலேஜ் படிக்கிறப்ப ஒரு ட்ரிப் போனப்போ ஒரு பையனை அவ கிஸ் கொடுத்துட்டான்னு சொல்ல ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு, அப்ப அந்த பையன் கிட்ட நம்பர்லாம் வாங்கியிருப்பேன்னு கேட்க, ஹீரோயின் அது தாண்டி இல்ல நான் நம்பர்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை, நான் தான் ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல, வெறும் கிஸ்ஸோட முடிஞ்சிச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அது, சரி ஓகே என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வராங்க. அங்க ஒரு சோடா புட்டியை பார்த்து நம்ம ஹீரோயின் கையை காட்ட அந்த சோடா புட்டி நவுறாங்க. அந்த சோடா புட்டிக்கு பின்னாடி நம்ம டிராமாவுடைய செகண்ட் ஹீரோ இருக்காரு, பாக்கிறதுக்கே செம ஹாட் அண்ட் ஸ்பைசியா இருக்காங்க. அந்த பையனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சோ இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னமா உனக்கு கல்யாணத்துல பூங்கொத்து கிடைச்சுதான்னு கேட்க, ஹீரோயின் சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துல இருந்துச்சு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தா, மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரான். சோ அவன் பேக் ஃபுல்லா என்னத்தையும் ஒண்ணு வாங்கிட்டு நான் ஒண்ணு இல்ல நான் நிறைய வாங்கியிருக்கேன் வா நம்ம போலாமான்னு சொல்ல, ஹீரோயினே எக்ஸைட்டட் ஆகி சரி போலான்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட எக்ஸைட்மெண்ட் தவிர்த்துற மாதிரி ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் சர்ச்சுக்கு தான் போறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கையில இருந்த அந்த பேக்குக்குள்ள ஒன்னும் இல்ல ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ் தான் இருந்திருக்கு. சர்ச்சுக்குள்ள வந்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம 2 பேருமே 2 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம், சோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படியே இருக்கோம், சோ என் கூட நீ வந்துட்டு இது வரைக்கும் வெளியவே வரல, நானும் உன் கூட வெளியவே வரல, இது வரைக்கும் ஒரு கிஸ் கூட நடக்கல, உனக்கு என்ன நினைச்சு எதுவும் போர்லாம் எதுவும் அடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, ஆனா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கியூட்டா என்ன சொல்றாரு, நீ என் கூட இருக்கல எனக்கு அதுவே போதும்னு சொல்ல, அவருடைய ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட கியூட்னஸ் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்துல போறாங்க, அந்த சத்தியத்தை மறந்துட்டு கூட. ஆனா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினோட கையை பிடிச்சு அப்படியே சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஃபாதர் ஃபாதர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, தயவு செஞ்சு எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, என்னுடைய மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சுன்னு சொல்ல ஃபாதர் கன்றாவியா திட்டுறாரு. ஏன்னா அறிவில்ல உங்களுக்கே நான் எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கொடுக்குறது, தயவு செஞ்சு நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணியாவது தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுதான் அவருடைய பாவ மன்னிப்புக்கான ஒரு வேலையே போல இருக்கு. ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல விட ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு வர ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில ஒரு கார்ல யாரோ ஒருத்தவங்க காரே குலுங்குற அளவுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரா அதுன்னு ஹீரோயின் வந்துட்டு எக்கி பார்க்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோயினோட அம்மா தான். ஹீரோயின் அம்மா ஏமா இந்த மாதிரி பண்ற, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தா என்னமா நினைப்பாங்க, கொலீக்ஸ் எல்லாம் பார்த்தா என்னமா நினைப்பாங்கன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மா அதெல்லாம் கண்டுக்காம உள்ளுக்குள்ள வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க, அம்மா நான் புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டேன், அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சமா காசு கொடு நான் உன்னை சிங்கர் ஆக்கிறேன்னு சொல்லியிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிறந்த ஒரு சுச்சுவேஷனால ஹீரோயினோட அம்மாவால சிங்கர் வந்துட்டு ஆக முடியல. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து ஏண்டி நீ எல்லாம் எனக்கு ஒரு பொண்ணா ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்க, சரி ஓகே அவனை எப்பதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஏண்டி இன்னும் பண்ணாம இருக்க, ஒரு வேலை அவன் கேவான்னு கேட்க, ஹீரோயின் சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மணி 9 ஆன உடனே எங்க எல்லாரும் டிவியை பார்க்க உட்காந்துடுறாங்க. என்னன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஷோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ அந்த டிராமால வர மேல் லீட் தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவுடைய மிகப்பெரிய ஒரு ஐடல். அவங்கள பார்த்து வளைஞ்சிட்டு இருக்க ஹீரோயினுமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற அந்த கம்பெனில தான் இந்த டிராமாவை ப்ரொடியூசரே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட அசிஸ்டன்ட், அந்த டிராமாவுடைய அசிஸ்டன்ட். சோ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட, சோ இப்ப அந்த டிராமாவுடைய மேல் லீட் இருக்கார் இல்லையா, அவருடைய போட்டோவை நம்ம ஹீரோயினோட அம்மா நெட்ல பாத்துக்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு காசிப் ஒண்ணு காமிக்கிறாங்க. என்னன்னா இவருடைய சின்ன வயசு போட்டோ இதுதான் அப்படின்னு அந்த மேல் லீடுடைய சின்ன வயசு போட்டோவை காமிக்க, ஹீரோயினோட அம்மா அதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட போட்டோவை எடுத்து அந்த போட்டோ கூட வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயினோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆனதே அந்த டிராமாவுடைய மேல் லீட்னால தான் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ரூம்குள்ள வந்தோடனே அவங்க டக்குன்னு டேபை மறைச்சிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்னமா பல்லான படம் ஏதாவது பாக்குறியான்னு சொல்லி
கேட்டுட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த பூங்கொத்தை பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஆக்சுவலி கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ண, ஆனா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பப்ல இருக்கான் போல இருக்கு. உடனே நான் அவன்கிட்ட அப்புறமா பேசுறமான்னு சொல்லிட்டு காலை வச்சிடறான். ஆனா இங்கதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. என்னன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் அங்க ஒரு திருடனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கா. மறுநாள் எப்பயும் போல நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்படி போறப்போ அந்த ஃபேமஸான ஷோ ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஆக்சுவலி அந்த ஷோவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோவுடைய ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரைட்டருக்கு கீழே தான் நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஷோவுடைய டைரக்டர் என்னமா ரைட் பண்ணி வச்சிருக்க, இந்த டிராமால ஒரு ரொமான்ஸ் சீன் கூட இல்லைன்னு நம்ம ஹீரோயின் நான் வேணா ஒரு சீன் சொல்லட்டுமா டைரக்டர் சார்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு சீனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டிராமாவுடைய ஹீரோயினுக்கும் டிராமாவுடைய ஹீரோக்கும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு தேவையில்லாம ஒரு செக்ஸ் சீன் மாதிரி ஒன்று நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி பிடிக்கிறாங்க, அப்படியே சோஃபா மேல படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராமாக்குள்ளேயே ஊறி போய் அந்த சீனை சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்டர் நம்ம ஹீரோயினோட தொடையக்கில ஹீரோயின் அமைதியாடுறாங்க. ஐயோ ஓவரா சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைரக்டருக்கு நம்ம ஹீரோயினோட சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சீனையே அந்த டிராமால வச்சிடுங்கன்னு சொல்ல அங்க சீன் கட் பண்ணி அப்படியே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோடைய கொலீக்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு அதாவது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூங்கொத்து கல்யாணத்தில் தான் கிடைச்சிருக்கும். ஒருவேளை வந்துட்டு நீ தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுன்றதுக்காக தான் அவ எதுவும் சொல்லாம இருப்பா, சீக்கிரமா அவளுக்கு கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்களோட கொலீக்ஸ்லாம் சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏண்டி இந்த மாதிரி டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி சீன்லாம் சொல்லிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, நீ சரியான காஞ்ச மாடா இருக்க, பேசாம நீ என்ன பண்ணு கல்யாணத்தை பண்ணிடு. ஸோ உங்களுக்குள்ள வந்துட்டு எதுவுமே அப்படி இப்படி எதுவும் இல்லாததுனால தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிற, அதனால சீக்கிரமா கல்யாணத்தை வந்துட்டு பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எங்க என் பாய் ஃப்ரெண்ட் அதை பத்தின பேச்சே எடுக்க மாட்டேன்னா, அதுவும் இல்லாம என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வேற நான் ஒருத்தவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல இப்பதான் டிராமாவுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ செம்ம சந்தோஷமா கார்ல வரான், ஸ்கேட்லாம் அடிச்சுக்கிட்டு அவனுடைய கம்பெனிக்கு வரான். எப்பயும் போல டிராமாவில நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தான். நம்ம ஹீரோ உள்ள வரப்பவே செம்ம சாங் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள வரப்ப எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ உள்ள வரான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. ஆமா நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் ஆபீஸ்லயே ஒருத்தவனை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்க. அப்ப ஹீரோ வர அந்த மியூசிக் சவுண்ட் கேட்டோன்னே ஐயோ என் புருஷன் வந்துட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி அங்க இருந்து அனுப்பிவிட இப்ப ஹீரோ செம்ம ஜாலியா அப்படியே ஸ்டேஜ்ல டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு கையில ஒரு டாக்டரோட ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அவனுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து காமிக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோக்கு ஸ்டொமக் கேன்சர், ஸோ அது முழுசா இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிக்க. ஆனா அவ பொய்யா தான் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ ஹீரோ உண்மையால லவ் பண்ணல, ஹீரோடைய பணத்துக்காக தான் இவ ஹீரோ பின்னாடி இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்றா, டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து அவனோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து ஜாலியா கிளம்பிடுறான். அப்படி சீன் கட் பண்ண ஹீரோவுடைய கம்பெனிக்கு நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த ரைட்டரும் வராங்க. ஸோ என்னன்னா ஹீரோயினுடைய கம்பெனியும் நம்ம ஹீரோவுடைய கம்பெனியும் கொலாப்ஸ் பண்ண போறாங்க போல இருக்கு. அதுக்கான ஒரு சின்ன மீட்டிங் நடக்க போகுது. அதனால நம்ம ஹீரோயினும் ரைட்டரும் இங்க வராங்க. ஹீரோயின் அந்த கம்பெனியை பார்த்துட்டு வாய செம்மையா பொழந்துட்டு இருக்க. மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ உள்ள வராரு. ஹீரோ உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்படியே வெறிச்ச கண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோயின் காலேஜ் டைம்ல யாரு என்னன்னே தெரியாம ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கீழே ஏதோ பெண்ணு விழுந்த மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மூஞ்சில வந்துட்டு அவங்களுடைய முடி எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க புக் எல்லாம் எடுத்து மூஞ்சில வச்சுக்கிறாங்க. ஸோ ஹீரோ தன்னை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்டா எப்படியும் மீட்டிங் எல்லாமே முடியுது. ஸோ ஹீரோயினோட ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க நோண்டுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ இவன் கண்டுபிடிச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா, இந்த கிளப்ல மீட் பண்ணிருக்கோமா இல்ல அந்த கிளப்ல மீட் பண்ணிருக்கோமா, ஆனா எனக்கு உன்னை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அடா பாவி என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் திருடின நீயாடா இப்படி பேசுற, கிஸ் பண்ண பொண்ணை கூடமாதான் உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க. அங்க சீன் கட் பண்ணி இன்னொரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. அங்க நம்ம ஹீரோ வராரு. என்ன டாடி செம்ம சந்தோஷமா இருக்க போல இருக்கு, உன்னோட பையன் ஸ்டொமக் கேன்சர்ல இருந்து வந்துட்டு ரிலீவ் ஆகி வந்திருக்கான், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம ஒரு பொண்ணு கூட ஜாலியா கேம்லாம் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்ல இதுதான் நம்ம ஹீரோடைய அப்பா போல இருக்கு. சரி ஏன்டா நீ அந்த பொண்ணை டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்து டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்ல இப்ப ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஸ்டொமக் கேன்சர் இருந்தது இல்லையா, ஹீரோடைய உடம்புல இருக்க செல் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரே ஒரு செல்ல மட்டும் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்டொமக் கேன்சர் இருக்கிறப்பவே ஒரே ஒரு செல்ல மட்டும் எடுத்து பாதுகாத்து வச்சிருப்பான். இப்ப அந்த செல் மூலியமா தான் நம்ம ஹீரோவால குழந்தை பெற்றுக்கவே முடியும். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான், அவங்க அப்பா கிட்ட ஒரு தேவையில்லாம ஒரு லூசு கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அந்த லூசு என்ன ஏமாத்திட்டு இருக்கா, அவ மூலியமா நான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, என்னுடைய உடம்புல இருக்க அந்த ஒரு செல்லு மட்டும் நான் வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன், அது ஒரு நல்ல பொண்ணுடைய வயிற்றுல கொடுத்துதான் நான் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் கொட்டு கேட்டுறா. கேட்டுட்டு செம கடுப்புல இவ கார் ஓட்டிட்டு வரக்குள்ள ஒரு கார்
காரை தம்மால இடிச்சிடறான். அந்த காரன் வெளியே வந்து ஹீரோவுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு மாவு என்ன ஒரு பேரழகு, பரவாயில்லமா கார் டென்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீ போன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃபை அனுப்பிச்சு வச்சுட. இப்ப அந்த காருக்குள்ள இருந்து அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வரா. சோ இந்த கேர்ள் ஃபிரெண்டை பாத்துக்கோங்க, இந்த ஜாமாவை புரட்டி போடுறதே இந்த கேர்ள் ஃபிரெண்ட் தான். இந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டு ஒரு டாக்டர். ஏண்டாடே அவளை எதுக்குடா அனுப்பிச்சு வச்ச, இப்படி காரை நாசப்படுத்தி வச்சிருக்க, அவளை போயிட்டு இப்படி அனுப்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பொண்ணு வந்துட்டு அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுடைய ஒய்ஃப் என்ன பண்றா, அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக வரா. சோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, என்னம்மா உனக்கு வந்துட்டு நிறைய பசங்க கூட பழக்கம் இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டானா என்ன, கையில டிவோர்ஸ் பேப்பரோட வந்திருக்க, இங்க பாரு ஹீரோவுடைய சொத்து நமக்கு தேவை, அதனால பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ அதை கேட்டுக்கோன்னு சொல்ல. ஹீரோவுடைய வைஃபும் என்னமா ஐடியா சொல்லுமா, அவ என்ன டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வைஃப் சொல்ல. பேசாம நீ வந்துட்டு ஹீரோவுடைய அந்த செல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உன்னோட வயிற்றுக்குள்ள வச்சுக்கோ. ஸோ ஹீரோவுடைய குழந்தைய நீ பெத்துக்கோ. அப்படி பெத்துக்கிட்டனா ஹீரோவால வேற எந்த பொண்ணு கூடயுமே வந்துட்டு சேர்ந்து செக்ஸ் வச்சுக்கவோ இல்ல வந்துட்டு குழந்தை பெத்துக்கவோ முடியாது. அப்ப அவனே வந்துட்டு ஒத்துக்கலனாலும் நீ வந்துட்டு அவனோட ஒய்ஃபா தான் அந்த வீட்டுல இருப்பேன்னு சொல்ல அவ செம்மையா சந்தோஷப்படுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஃபேமஸான டிராமா இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்கிறது ஹீரோயினோட அப்பா தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, டிராமால போக தான் தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அந்த டிராமாவுடைய வந்துட்டு மேல் ஆக்டரை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்களே, ஹீரோயினோட போட்டோ வச்சு ஒத்து போதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு வந்தா ஹீரோயினோட பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, சோ ஹீரோயினோட அம்மாவோட புது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, சோ காருக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க இல்லையா, அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினோட அம்மாவை காசெல்லாம் புடுங்கிட்டு ஏமாத்திட்டான் போல இருக்கு. சோ இப்ப ஹீரோயின் ஏமா இப்படி சிங்கர் ஆவறேன்னு சொல்லிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையுமே பசங்க கிட்ட ஏமாந்து போறீங்க, இந்த வயசுல நீங்க சிங்கர் ஆகணும் தானமா, உங்களால பாருங்க பாட்டியும் நானும் தாமா கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை திட்டிட்டு ஒரு லேக் கிட்ட வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்க. இங்கதான் நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் விட்டு வரக்குள்ள சோ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டாமா, நான் என்னமா பண்றது, எல்லார்கிட்டையும் காசு தாமா தேவைப்படுது, காசு கொடுத்தா அவன் என்ன வந்துட்டு சிங்கர் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னான், ஆனா என்ன சிங்கரே ஆக்கல. சோ இந்த மாதிரி நான் 8ஆவதுலயே பிரெக்னென்ட் ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயின் பிறக்காம இருந்திருந்தா நான் ஒரு பெரிய சிங்கரா இருப்பேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அழுவேன். இதை நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு சின்ன வயசுல நம்ம ஹீரோயினோட மனசுல பதிஞ்சிருச்சு. சோ அதனால இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சின்ன வயசுலயே பிரெக்னென்ட் ஆயிடக்கூடாது, யார்கிட்டயுமே செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் சர்ச்சில் ப்ராமிஸே பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்ல யோசிக்க. சோ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னமா பிரச்சனை, ஏமா சோகமா உட்கார்ந்திருக்கான்னு கேட்க ஹீரோயினும் மொத்த உண்மையும் சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தான் இருக்கலாம், இருக்கிற கடன்லாம் நான் அடைக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே கல்யாணத்தை பத்தி பேசிடுவோம், நம்மளும் காஞ்ச மாடு மாதிரி தானே இருக்கும்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பத்தி எடுக்கலான்னு பேச்சு வராங்க. இந்த மாதிரி அந்த புக்கே வந்துட்டு எனக்கு கல்யாணத்தில் தான் கிடைச்சது, ஆக்சுவலி வந்துட்டு தூக்கி போட்டோன்னே அது என் கையில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, பையன் தாண்டா ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அதாவது செகண்ட் ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினோட வாயை பத்தி நீ வா நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவ. இப்ப அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ காலையில இருந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட புலம்பிட்டே இருக்கா, இப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு வரியா, அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு அட்லீஸ்ட் காம்பன்சேஷனாவது வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க. நீ என்ன இப்படி புலம்பிட்டு இருக்க, உன் காரா டேமேஜ் ஆனிச்சு, என் கார் தானே டேமேஜ் ஆனிச்சு, உனக்கு எனக்கும் பிரேக்கப் போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்ப. ஹீரோயினோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ வெளியே போறாங்க. உடனே ஹீரோயினோட பாட்டி என்ன பண்றாங்க, நீ 8வது படிக்கக்குள்ளேயே எவன்கிட்டயோ ஏமாந்து பிரெக்னென்ட் ஆகாம இருந்திருந்தா பாவம் அந்த பொண்ணும் வந்திருக்க மாட்டா, அதாவது நம்ம ஹீரோயினும் பிறந்திருக்க மாட்டா, நீயும் ஒரு சிங்கர் ஆயிருப்ப, ஆனா இப்போ உன்னால சிங்கர் ஆக முடியாது, உன்னோட கடன் எல்லாத்தையுமே நான் அடைச்சிடுறேன், தயவு செஞ்சு வந்துட்டு நீ யார்கிட்டயும் இதுக்கப்புறமா காசை கொடுத்து ஏமாறாதுன்னு சொல்ல. இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுறாங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சோ இதுல நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்க பிரெக்னென்ட் ஆனீங்க, இதனால நான் பிறந்தேன், சோ இதெல்லாம் தப்பெல்லாம் தூக்கி என் மேல போட்டா எனக்கு நான் என்னடா பண்ணேன், நான் மட்டும் சிவனேன் தாண்டா இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி மறுநாள் காலைல விடிஞ்சது. சோ ஹீரோயினுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்காக போறாங்க. ஹீரோயின் இப்ப எந்த டாக்டர் கிட்ட வந்திருக்காங்கன்னா, ஒரு டாக்டருக்குனால, அதாவது நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப்னால ஒரு பொண்ணுக்கு, அதாவது ஒரு டாக்டர் பொண்ணுக்கு வந்துட்டு பிரேக்கப் ஆச்சு இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட தான் நம்ம ஹீரோயின் செக்அப்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயினை பார்த்து நீங்க தானமா மாறி உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, சோ நீங்க வந்துட்டு நார்மலா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பேஷண்ட்டை பார்க்கலான்னு போனா அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் உட்காந்துருக்கா. இவளை பார்த்து நீங்க தானே ஊரி அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் பேர் மாறி, ஹீரோயினோட பேர் வந்துட்டு ஊரி. சோ இப்ப டாக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்தோன்னே இவளால தானே நமக்கு பிரேக்கப் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிரிஸ்கிரிப்ஷனை பார்க்க இங்கதான் ஒரு பெரிய கொலைப்படி பண்ணிட்டாங்க இந்த டாக்டர். என்னன்னா ஹீரோவுடைய செல்ல தூக்கி இந்த ஹீரோவுடைய ஒய்ஃபுடைய வயித்துல வச்சுல ஆபரேஷன் பண்ணணும், ஆனா இவங்களுக்கு பிரேக்கப் ஆன வந்துட்டு ஒரு இதுல, அதாவது ஒரு மனசு கஷ்டத்திலையும் பிளஸ் நம்ம ஹீரோயின் நைட்லாம் தூங்காம, சோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட பேரை டாக்டர் வந்துட்டு நீ தானமா மாறின்னு கேட்க, ஹீரோயினும் தூக்க கலக்கத்துல ஆமா நான் தான்
மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுனால இப்ப ஹீரோவுடைய அந்த ஒரு செல் நம்ம ஹீரோயினோட வயித்துக்குள்ள வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நாள்ல பிரெக்னென்ட் ஆக போறாங்க. இந்த பொண்ணு நான் பிரெக்னென்ட் ஆயிடுவல டாக்டர்னு கேட்க இந்த டாக்டரும் மறைச்சிட்டு பிரெக்னென்ட் ஆயிடுவோமான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல. சோ இப்ப அந்த டாக்டர் பொண்ணு வந்து என்ன பண்றாங்க, அவங்க லவர் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா அந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான் போல இருக்கு. ஐயோ இந்த மாதிரி தான் தப்பான ஒரு வேலையை செஞ்சுட்டேனே, போச்சு இந்த மாதிரி பண்ணிட்டியா, உன் வாயை மட்டும் தயவு செஞ்சு மூடிட்டு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உனக்கு தான் பிரச்சனை ஆகும், ஹீரோயின் மட்டும் பிரெக்னென்ட் ஆகல அப்படின்னா உனக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டர் செம்மையா பயந்துடுறாங்க. அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்றா, ஹீரோயின் எப்பயுமே ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அந்த சர்ச்சில் இருக்க குட்டி பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்காக அந்த குட்டி பசங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்க. அங்க சீன் கட் பண்ணி இப்போ வந்துட்டு அவனுடைய ஆஃபீஸ்ல, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ட்ரக் டீலரை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு பிடிக்கிறதுக்கான ஒரு கேஸ் ஒண்ணு வருது. ஆனா அந்த டைரக்டா அந்த ட்ரக் டீலரை பிடிக்க முடியாது. அவனுக்கு கீழே ஒருத்தவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய பேர் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா தேடுறதுக்காக எல்லாருமே வந்துட்டு அந்த கேஸை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன், உன்னுடைய ஒரு செல்லை என்னோட வயிற்றுக்குள்ள வச்சுட்டேன், நீ இதுக்கப்புறமா என்ன டிவோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, உன்னுடைய பேபியை இப்ப நான் கேரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்படியே கோவம் வருது. சோ அப்படியே பல்ல கடிச்சிட்டு எந்திரிச்சு நிக்கிற நம்ம ஹீரோஸ் அவனோட ஒய்ஃபை பார்த்து ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோங்க உன் மண்டைய ரெண்டா பொழந்துருவேன்னு சொல்ல ஹீரோவுடைய ஒய்ஃப் அங்க இருந்து பயந்துகிட்டே போவ. நம்ம ஹீரோ அப்படியே வெறி கொண்டு அப்படியே ஆபீஸ்ல இருக்க பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு செம்மையா டென்ஷன் வரா. ஹீரோவுடைய ஒய்ஃப் ஐயோ நல்ல வேலை நம்ம மட்டும் உடையலப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவை தான் இப்ப காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினோட அப்பாவோட போட்டோவை, அதாவது அந்த டிராமாவுடைய மேல் லீடு இருக்கார் இல்லையா, சோ இதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பானே நம்ம சொல்லிக்கலாம், இவர் தான் ஹீரோயினோட அப்பா. சோ இவங்களுடைய போட்டோவை பார்த்துட்டு இருக்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்காக நம்ம ஹீரோவுடைய கம்பெனி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி வச்சிருக்கா இல்லையா, அந்த கம்பெனியில ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போது. அந்த ஈவெண்ட்டுக்கு ஹீரோவுடைய அப்பா வரப்போறாருன்றதை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஹீரோயினோட அம்மா. அடுத்த சீன்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்களா அந்த மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை இப்ப வந்துட்டு பிடிக்கணும் இல்லையா, அந்த மிஸ்டர் எக்ஸும் நம்ம ஹீரோவுடைய ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு அவன் வந்துட்டு போறான்ற விஷயம் வந்துட்டு தெரிய வர ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த கம்பெனிக்கு, அதாவது நம்ம ஹீரோவுடைய கம்பெனிக்கு வர, இங்க நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கு வர. இப்ப ஹீரோ அவனுடைய ஒய்ஃப் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட அப்பா அவரும் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. எப்பயும் போல ஒரு பெரிய இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர்ன்றனால எல்லாரும் அவங்கள சூழ்ந்துட்டு இருக்க. ஹீரோயினும் இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஐயோ இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கு வர. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த மிஸ்டர் எக்ஸை பிடிக்கிறதுக்காக ஹீரோவுடைய கம்பெனிக்கு வந்துட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு இதை கேட்டுட்டாங்க வந்து குடுகுடுன்னு ஓட. இப்ப ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, வந்த மீடியாக்காரங்க எல்லார்கிட்டயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரை பத்தின இன்ட்ரோடியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. மீடியாக்காரங்களா உங்களுக்கு வயசு அதிகமாயிடுச்சு, ஆனா நீங்க வயசை கம்மி பண்ணி சொல்லிட்டு ஏன் உங்க வயசை மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்ல அவர் அதை பத்தி பேசலான்னு வர. அப்ப கூட்டத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்கிறத அவர் பாத்துறாரு. பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி இவளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்களாம் பதில சொல்லுங்கன்னு சொல்ல இவர் பதிலே சொல்லாம ஹீரோயினோட அம்மாவே வெறிக்க பாத்துக்கிட்டே அப்படியே ஸ்கூல்ல நடந்த விஷயத்தை இவர் யோசிச்சு பாக்குறாரு. நம்மளால இவ பிரெக்னென்ட் ஆகல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. ஹீரோ சார் பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க சார்ன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா எதுவும் பேசாதனால ஹீரோவை மைக் எடுத்து பேசலாம்னு சொல்லிட்டு போறப்போ கரெக்டா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா மிஸ்டர் எக்ஸ் வந்துட்டு துரத்தி ஹீரோவுடைய ஈவெண்ட்லயே வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கான். சோ அப்ப ஹீரோ யாருடா நீ, ஏன்டா நடுவுல ஈவெண்ட்டை வந்து கெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் தான் போலீஸ்காரன், இவன் வந்துட்டு ஒரு பெரிய கைதி, இவனை பிடிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல, ஆக்சுவலி அந்த கைதி யாரு தெரியுமா, நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபோட ஆளு தான். அவன் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் கூட வந்துட்டு கம்பல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பா இல்லையா, அவன் தான் அந்த மிஸ்டர் எக்ஸ் போல இருக்கு. ஆனா இப்ப வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ சார் ப்ளீஸ் இங்க பெரிய ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, முதல்ல இவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் இப்ப அந்த கூட்டத்தில் தானே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹே நீ என்ன இங்க பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, ஹீரோயினோட குரல் கேட்டவனே ஹீரோயினோட அம்மா ஐயோ நம்ம பொண்ணு இங்கதான் இருக்காளான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க வர. கரெக்டா ஹீரோயினோட அப்பா ஒரு நிமிஷம் இல்ல இங்க இருந்து போகாத ரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மா பேர் தான் ரேன். இப்ப ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, இவ்ளோ பெரிய ஆக்டர் அவருக்கு எப்படி நம்ம அம்மாவுடைய பேரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இப்ப ஒருத்தர் முகத்தையே பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ மைக்ல சோ இப்ப வந்துட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா உட்காருங்க, ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை பார்த்து ஏமா தாய் இங்க இருக்க கலவரத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணு, நம்ம ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றேன். ஏன்னா ஹீரோயின் தானே அந்த டிராமாவுடைய ரைட்டருடைய அசிஸ்டன்ட். ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க, திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. அங்க சீன் கட் பண்ணி அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட பாய்
ஃப்ரெண்டும் நீ ஓகே தானே, உனக்கு ஏதாவது ஆச்சா, என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் ஒன்றும் இல்லை, தலைவலி இல்லை, அதான் கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே பார்க்க பக்கத்துல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ நீ என்னோட ஈவெண்ட்ல தானே மயங்கி விழுந்த, அதான் நானும் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்ப டாக்டர் வந்து கங்க்ராச்சுலேஷன் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாம கைத்தட்ட ஆரம்பிச்சிடறாரு. ஏதோ நல்ல விஷயம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டா. ஆனா ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கண்டிப்பா இவ பிரெக்னெண்டாலாம் இருக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்த நம்ம டாக்டர் வந்துட்டு உண்மையாவே அவங்க பிரெக்னெண்டா தாங்க இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா இல்ல டாக்டர், நான் அந்த மாதிரி பிரெக்னெண்டாலாம் இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்ல இப்போ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இல்லம்மா நீ உண்மையாவே பிரெக்னெண்டா தான் இருக்குன்னு சொல்ல மறுபடியும் இப்ப டெஸ்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி யூரின் டெஸ்ட் எடுக்க மறுபடியும் ஹீரோயினுக்கு பாசிட்டிவ் தான் வருது. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்த்து என்னம்மா எப்படிமான்னு கேட்க ஹீரோயினோட அம்மா என்னடி ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டியான்னு கேட்க ஹீரோயின் ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே நான் போயிட்டு வரவான்னு சொல்ல அங்க ஹீரோவை யாரும் கண்டுக்க கூட இல்ல. ஹீரோயினோட அம்மா ஏண்டி ஏதாவது தப்பு கிப்பு பண்ணியா சொல்லுடி ஐயோ ஜீசஸ்க்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே எழுந்திருச்சு ஹீரோவை பார்த்து சார் நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்க ஆஃபீஸ்க்கு போங்கன்னு சொல்லி விட்டுட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தெருமுக்குள்ள வந்துட்டு கோகிலாக்காவுடைய டாக்டர் இருக்கு, நான் அங்க போய் வந்துட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கோகிலாக்கா டாக்டர் கிட்ட போறாங்க. இவங்க யாருன்னா அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு மாத்தி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த டாக்டர் கிட்ட போய் கேட்க அந்த டாக்டர் வந்துட்டு ஹீரோயினோட காலில் விழுந்துடுறாங்க. ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, தெரியாதனமா ஒரு தப்பா பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா புரட்டி அடிக்கிறாங்க. என் பொண்ணு வெர்ஜினா இருக்கா, அவளுடைய வயிற்றுக்குள்ள இந்த மாதிரி வச்சு நீ ட்ரீட்மெண்ட்டை பண்ணி விட்டுட்டியாடின்னு சொல்லிட்டு டாக்டர் போட்டு ஹீரோயினோட அம்மா புரட்டி எடுக்க. ஆனா நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக்கிங்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் அப்படியே வந்துட்டு பஸ்ல போயிட்டு இருக்கக்குள்ள அங்க ஒரு குட்டி பாப்பாவை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த குட்டி பாப்பா நம்ம ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த குட்டி பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போனோடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து என்னமா ஆச்சு கோகிலா டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு போய் சொல்லிடுறாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் தலைவலி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அடைச்சா நான் கூட எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா, வா என் கூட நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் போவேன். இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்காங்க. ஐயோ நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக அந்த குட்டி பசங்க எல்லாருமே சர்ச்சுக்கு முன்னாடி கூப்பிட்டு எல்லாருமே பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க. சோ ஒரு பையன் ட்ரோன்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு போடக்கூடிய அந்த மோதிரத்தை வந்துட்டு ட்ரோன்லயே இயக்கி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கையில கொடுக்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மோதிரத்தை எடுத்து ஹீரோயின் கிட்ட will you marry me அப்படின்னு கேட்க ஹீரோயினோ பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல என்னமா சொல்ற நமக்குள்ள ஒண்ணும் நடக்கலையே யாருமா காரணம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு இன்னொரு தடவை சொல்ல அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பாப்பா ஒண்ணு பிறந்துருச்சு. அந்த பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கு. இப்ப அந்த பாப்பாவை சுத்தி நின்னுகிட்டு பாட்டியும் ஹீரோயினோட அம்மாவும் எங்கம்மா அவன் புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் தோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் செம்ம ஹேண்ட்ஸமா ரெண்டு ஹீரோவும் ஹாட் அண்ட் ஸ்பைசியா ரெண்டு பேருமே அப்படியே ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஹீரோயினோட ஒரு இமேஜினேஷன் தான். நம்ம அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுக்கு மறுபடியும் இமேஜினேஷன் கட் பண்ணி ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அதிர்ச்சியாகி உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து எந்திரிச்சு போவேன். ஆனா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இதுல உன்னுடைய தப்பு ஒண்ணுமே இல்லைல்ல, சோ அதனால வந்துட்டு அந்த டாக்டர் மேல நான் கேஸ போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்ல நம்ம ஹீரோயின் கழுகியே வந்துடுது. உண்மையாதான் சொல்றியான்னு கேட்க அட உண்மையாதாமா சொல்றேன், இந்த குழந்தைய கலைச்சிடலாம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல அப்படியே ஹீரோயின் கழுகியா வருது. அப்படியே அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சுக்கிட்டு சே எப்படிப்பட்ட ஆள்டா நீ, எவ்வளவு நல்லவன்டானின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு வீட்டுக்கும் வர ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சரி ஓகேமா பார்த்து போமா, நாளைக்கே நம்ம வந்துட்டு கலைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட பாட்டி ஓடி வந்து என்னமா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஏதோ தலைவலின்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனியா, பாட்டி கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையேன்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயத்த பாட்டி கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. ஏன்னா பாட்டி கிட்ட சொன்னா வந்துட்டு பாட்டி ஏதாவது வந்துட்டு மனசு கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த மறைச்சிட. இப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்ணாங்க, ஆன்லைன்ல போயிட்டு ஒரு வெப்சைட்ல நிறைய பேர் கிட்ட சும்மா அப்படியே ரேண்டமா பேசிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க இந்த மாதிரி தெரியாதனமா ஆர்டிபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் பண்றாங்க, உனக்கு வேணும்னா அந்த பேபியை வச்சுக்கோ, இல்ல அப்படின்னா பேபியை பெற்று அவங்க கிட்ட வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் மாதிரி கொடுத்துரு, இல்ல உனக்கு அந்த பேபி பிடிக்கலன்னா அபார்ட் பண்ணிடு. சோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, பேசாம நீ அந்த பேபியோடைய ஃபேமிலி கிட்ட இருந்து 2 மில்லியன்ஸ் வாங்கிக்கேன்னு சொல்ல ஹீரோயின் உண்மையாவா 2 மில்லியன் தருவாங்களான்னு கேட்க கண்டிப்பா தருவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்தா ஹீரோயினோட அம்மா உட்காந்து செம்மையா குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வாழ்க்கை பத்தி நினைச்சுக்கிட்டு நீ வந்து குடிக்கிறியாமான்னு கேட்க ஹீரோயின் நான் பிரெக்னெண்டா இருக்கமான்னு சொல்ல ஓ ஆமா இல்ல சரி ஓகே
இந்த குழந்தைய நீ வச்சுக்கிறியான்னு கேட்க ஹீரோயின் நான் என்ன பைத்தியமா, என்னுடைய லைஃபே போயிடும் இந்த குழந்தைய வச்சிருந்தா, நான் இந்த குழந்தைய நாளைக்கே போயிட்டு அபார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அப்படியே ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்ல முடியல, வேணான்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு குழந்தைய கலக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. ஆனாலும் வந்துட்டு இந்த குழந்தைய எப்படி வச்சுக்க முடியும், நம்ம ஹீரோயினோட லைஃபுக்கும் ப்ராப்ளம் வரும் இல்லையா. அதை பத்தி எல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருக்க ஹீரோயின் இப்ப அவங்களுடைய ரூமுக்கு வந்து அவங்களுடைய அம்மா பாட்டி அவங்க எடுத்த ஒரு குட்டி வயசு போட்டோ எல்லாம் பாக்குறாங்க. பாத்துக்கிட்டே ஒரு சீன் ஒண்ணு அப்படியே வந்துட்டு பிளாஷ்பேக்ல ஓடிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோயின் பஸ்ல ஒரு குட்டி பாப்பாவை பாத்திருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து அந்த குட்டி பாப்பாவை கொஞ்சம் மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்திருப்பாங்க. அந்த குட்டி பாப்பாவை பாக்குறப்ப ஹீரோயினுக்கு அவங்களுடைய நினைப்பே வருது. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினோட அம்மா எப்ப பாரு ஹீரோயின் பிறந்தனால என்னால சிங்கராவும் இல்லன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனா நம்மள வந்துட்டு பிடிக்காத அம்மா நம்மள ஏன் பெத்துக்கிட்டாங்க, அப்பவே அவாய்ட் பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு ஹீரோயின் இதையும் நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தைய நம்ம வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க சீன் கட் பண்ணி சோ அந்த கோகிலா டாக்டர் இருக்காங்க இல்லையா, கோகிலா டாக்டர் நம்ம ஹீரோடைய ஒய்ஃபை கூப்பிட்டு விட, என்ன டாக்டர் கூப்பிட்டு விட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வர. சோ இப்ப இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஹீரோ கிட்டையும் அதுக்கப்புறம் ஹீரோடைய ஒய்ஃப் கிட்டையும் மொத்த உண்மையும் சொல்லிடுறாங்க, காலில் விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான். சோ இப்ப ஹீரோடைய ஒய்ஃப் அந்த டாக்டர் மேல நம்ம கேஸ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ செம்ம கடுப்பாயி என்கிட்ட இருந்ததே ஒரே செல்லு, அதுவும் ஒன்னாலதான் இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, மரியாதையே இங்க இருந்து போயிடு, கேஸ் கீஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க உன்னை அப்படியே சாவடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட ஒய்ஃபை மிரட்டுனா. சோ ஹீரோடைய ஒய்ஃப் அப்படியே அமைதியா கப்புச்சிப்புன்னு இருக்க. இப்ப ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறப்போ ஒரு குழந்தைங்களுடைய வார்டை பாக்குறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவங்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு செல்லு, அதுவுமே இப்ப வேற ஒரு பொண்ணு கிட்ட மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு இப்ப என்ன பண்ண முடியும், கேஸ் போட்டா என்ன காம்பன்சேஷன் தான் வாங்க முடியும், அதுக்கு என்ன குழந்தைய வாங்க முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. ஹீரோ அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோடைய ஒய்ஃப் கார்ல ஏற, இப்ப ஹீரோடைய ஒய்ஃபோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க என்ன ஆச்சுன்னு கேட்க இவளும் மொத்த உண்மையும் வந்துட்டு சொல்றா. சொன்னோடனே சோ இப்ப வந்துட்டு இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த குழந்தைய ஹீரோயினை வச்சுக்க சொல்லு, அந்த குழந்தை பெத்து அந்த ஹீரோயின் வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டான்னா அந்த குழந்தைய நீ வளர்த்துக்கோ, நீ வளர்த்துக்கிட்ட அந்த குழந்தையோட மனசுல நீ தான் வந்துட்டு அம்மான்றது நிரூபிவி, அப்படி நிரூபிச்சுன்னா ஹீரோடைய வந்துட்டு ஒய்ஃபாவே நீ வந்துட்டு இருக்கலாம், ஹீரோடைய சொத்தெல்லாம் நம்ம ஆட்டையை போட்டலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஒரு முடிவை நம்ம ஹீரோடைய ஒய்ஃப்க்கு அவங்களுடைய அம்மா சொல்றாங்க. வாவ் சூப்பர் ஐடியாமா, இருங்கம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் கோகிலா டாக்டர் கிட்ட தேடிட்டு ஹீரோடைய ஒய்ஃப் வந்து ஒழுங்கா சொல்லி யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணன்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க பேஷண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல, இப்ப நீ சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்பி என்றியான்னு கேட்க, இப்ப டாக்டரும் என்ன பண்றாங்க பயந்து போயிட்டு நம்ம கோகிலா டாக்டர் ஹீரோயினோட பேரை சொல்லிடுறாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இன்னைக்கு அபார்ஷன் பண்ண வராங்க, சோ அவங்களுக்கு இந்த குழந்தை வேணாமா அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட சொல்ல இவங்களுக்கு செம்ம கடுப்பாவது. என்ன அபார்ஷனா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைல தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக போவேன். இங்க நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரைட்டர் லேடி வர ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியாம ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க, சோ அந்த ரைட்டர் என்ன நினைச்சுக்கிறாங்க இது ஒரு கதை நினைச்சு, வாவ் கதை ரொம்ப நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே, பேசாம அந்த குழந்தை வேணும்னா அந்த பொண்ணு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பேசாம அந்த குழந்தைய வந்துட்டு பெத்து கூட எடுத்துக்கலாம், அப்படியும் இல்லையா அந்த குழந்தைக்கு பதிலா 2 மில்லியன் வந்துட்டு அந்த ஃபேமிலி கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் சேம் வந்துட்டு அந்த வெப்சைட்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க. அந்த இடத்துக்கு டைரக்டரும் பிளஸ் வந்துட்டு அந்த ஃபேமஸான டிராமா போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா நடிச்சிட்டு இருக்க அந்த டிராமாவுடைய ஆக்டர், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க வராரு. வந்து ரைட்டரை செம்மையா திட்டிட்டு இருக்காரு. நான் என்ன ரோபோட்டா, எனக்கு ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் சீன் கூட ஹீரோயின் கூட வைக்கவே மாட்டேன்றீங்க, என்னன்னா கதை எழுதுறீங்கன்னு கேட்க ஹீரோயின் நடுவுல போந்து சார் 30வது எபிசோட்ல ரொமான்ஸ் சீன் இருக்கேன்னு சொல்ல, ஏமா நீ யாருமா ஜஸ்ட் அசிஸ்டன்ட் தானே, எதுக்காக நீ இப்ப நடுவுல வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, நான் வந்துட்டு ரைட்டர் கிட்டையும் டைரக்டர் கிட்ட தானே பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் ஓவராவே வந்து பாத்தீங்கன்னா இவர் திட்டிடுறாரு. ஹீரோயின் தன்னுடைய பொண்ணுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா இது டிராமால மட்டும் இந்த ஆள் நல்லபடியா பேசுறான், நேர்ல இப்படி கேவலமா திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவை வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. சோ அப்படியே வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு போன் வருது, அவர் அர்ஜென்ட்டா வெளியே கிளம்பிட ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோடைய ஒய்ஃப் வரா. நிறைய விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த உன்னுடைய உடம்ப பாத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க யார் மேடம்னு கேட்க, சோ இப்போ இவங்க சொல்றாங்க எனக்கு பண்ண வேண்டிய அந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் தான் உனக்கு பண்ணிவிட்டு இருக்காங்க, சோ நீ தான் வந்துட்டு என்னோட குழந்தையுடைய அம்மான்னு சொல்ல ஹீரோயின் நீங்க யார் மேடம்னு கேட்க, சோ உன்னோட சிஇஓடைய ஒய்ஃப் தான் நானுன்னு சொல்ல ஹீரோயின் என்னோட சிஇஓட ஒய்ஃப், அப்ப ஹீரோடைய ஒய்ஃபா நீங்கன்னு கேட்க இவங்களும் ஆமா ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த குழந்தை எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா ஹீரோ கிட்ட இருந்ததே ஒரே ஒரு செல்லு தான், அதை கூட இப்போ உனக்கு வச்சுட்டாங்க, அந்த குழந்தைய மட்டும் பெத்துக்கோ, உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் காசு தரேன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க என்ன பைத்தியமா, இந்த குழந்தைய நான் வச்சுட்டா என்னோட லைஃப் என்ன ஆகுது, என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோடைய ஒய்ஃப் தயவு செஞ்சு ப்ளீஸ்மா யோசிமான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்லாம் இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் என்ன பண்ணாங்க குப்பை தொட்டியில போட்டுக்கிட்டு அவங்க மட்டும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சோ அங்க சீன் கட் பண்ணி அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா வீட்டுல இருக்க, ஹீரோடைய அப்பா வந்து
ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா போன் வந்து கிளம்பினார் தெரியுமா? அது எங்கன்னா இவங்களை பாக்குறதுக்காக தான். ஏன்னா வந்துட்டு அவர் ஒரு ஸ்பை ஒண்ணு வச்சிருப்பாரு. ஏன்னா இவங்க அந்த இதுக்கு போனாங்க இல்லையா, அந்த மீட்டிங்காக. சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி எங்க இருக்கு வீடுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இவரும் கண்டுபிடிச்சிட்டு தன்னுடைய லவ்வரை பாக்கிறதுக்காக, அதாவது ஹீரோயினோட அம்மாவை பாக்கிறதுக்காக வந்துட்டு இத்தனை வருஷம் என் கண்ணு முன்னாடி வரல, இப்ப மட்டும் நீ எதுக்கு வந்த சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப ஹீரோயினோட பாட்டி அங்க வந்து, வாவ் நீங்க ரொம்ப பெரிய ஆக்டர் தானே, நான் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் தெரியுமா, நீங்க எங்க எதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்க, எங்க ரெஸ்டாரண்ட்ல ஃபேமஸான ஒரு கட்லெட் இருக்கு, அந்த கட்லெட்டை சாப்பிட தானே வந்தீங்க, வாங்க வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பான்னு தெரியாம இந்த பாட்டி மாதிரி லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவனுடைய மேலதிகாரி இவனை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவுடைய அந்த இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஈவென்ட்ல வந்துட்டு ஒருத்தவன அந்த மிஸ்டர் எக்ஸ பிடிச்சிருப்பாங்க தெரியுமா. சோ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவன் தப்பிச்சு போயிட்டான் போல இருக்கு. அவனை வச்சுதான் மெயினான ஒரு ஆளை நம்ம வந்துட்டு அந்த ட்ரக் டீலிங் ஆளை பிடிக்கலான்னு இருந்தோம். இப்ப அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப என்ன பண்றது, அந்த ட்ரக் டீலிங் ஆளை வந்துட்டு யாருமே பார்த்தது கிடையாது அந்த மிஸ்டர் எக்ஸ தவறன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி அவரோட மேலதிகாரி திட்டிட்டு இருக்க. அங்க சீன் கட் பண்ணி அப்படியே ஹீரோடைய அப்பா திட்டிட்டு இருக்காங்க. என்னடா பிசினஸ் நடத்திட்டு இருக்கா, காஸ்மெட்டிக் கம்பெனில இருந்து என்னடா லாபம் வரப்போகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும், நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கெல்லாம் வந்திருப்பாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ஹீரோடைய ஒய்ஃப் என்ன பண்றா, இப்ப நடந்துச்சு இல்லையா இந்த குளறுபடி, இந்த டாக்டர் வந்துட்டு மாத்தி வச்சது, சோ இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோடைய அப்பா கிட்ட ஹீரோடைய ஒய்ஃப் சொல்லலான்னு வரப்ப நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்து ஒழுங்கு மரியாதையா வாய மூடு, இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சுன்னா உன்னை அவ்வளவுதான் நான் கொன்னே போட்டுருவேன்னு சொல்ல. இப்ப ஹீரோடைய ஒய்ஃப் என்ன பண்றா, ஹீரோ கிட்ட நம்ம நினைச்சா அந்த குழந்தைய நம்மளால வச்சுக்க முடியும்னு சொல்ல. ஹீரோ நீ என்ன பைத்தியமா, அந்த குழந்தைய வச்சிட்டு இருக்க, பொண்ணோட லைஃப் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். சோ வந்துட்டு இல்ல நம்ம அந்த குழந்தைய வச்சுக்கலாம், உன்னால முடியும், கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட பேசுன்னு சொல்ல. ஹீரோ என்னால எப்படி முடியும்னு சொல்ல. ஹீரோடைய ஒய்ஃப் என்ன பண்றா, அவ உனக்கு ரொம்ப தெரிஞ்சவதான் அப்படின்னு சொல்ல. ஹீரோ யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஹீரோடைய கம்பெனிக்கு வராங்க. சோ வந்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோ யார்கிட்டயும் நின்று பேசிட்டு இருக்கான். அப்ப தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு அப்படியே உருக ஆரம்பிக்குது. ஏன்னா பிடிக்காமையா நம்ம ஹீரோயின் காலேஜ் டைம்ல ஹீரோவுக்கு கிஸ் கொடுத்திருப்பாங்க. சோ ஹீரோக்கு கிஸ் கொடுத்தா அந்த சீனை நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டே நல்லா தான் இருக்கான் இவனும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வயிற்று தொட்டு பாக்குறாங்க. ஐயோ நமக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட. சோ இப்ப ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்தவங்களும் என்ன பண்றாங்க, அங்க இருந்து போவ. இப்ப ஹீரோ சோகமா நின்றுட்டு இருக்கான். சோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை பேக் சைட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க சொரண்டி கூப்பிடுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். 5 நிமிஷத்துக்கு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுக்காக சாரி, நான் ரொம்ப ஷாக்கிங்ல இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஸ்பேமை உன்னுடைய வயிற்றுல வச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் ரொம்ப ஷாக்கா இருக்கேன். உன்னோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு இந்த குழந்தைய முதல்ல வந்துட்டு அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கஷ்டமா சொல்ல. நம்ம ஹீரோயின் ஆனா இதுதான் உங்களுடைய கடைசி ஸ்பேம்னு சொல்லிட்டு உங்க ஒய்ஃப்ஸ் பண்ணாங்களே அப்படின்றதுக்கு ஹீரோ என்ன சொல்றான், நீ ஏன் குழந்தையை வச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன், நீ சந்தோஷமா இரு, நான் எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஏன் தலையெழுத்து அவ்வளவுதான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயினோட அம்மா அப்பா பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க, அவங்களுடைய அதாவது ஹீரோயினோட அப்பா கிட்ட இந்த மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்ல. என்ன சொல்ற, நீ அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுற, இதுக்கப்புறமா நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஸ்கூல் படிக்கிறப்ப நான் உன்னை விட்டுட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூலுக்கு போனேன், இப்ப அந்த குழந்தைய அப்படியே வச்சிருக்கேன்னு சொல்ற, யார் அதுன்னு கேட்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட பேரை சொல்ல. என்ன சொல்ற, என் ஸ்கிரிப்ட் ரைட்டருடைய அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படின்னு கேட்க. ஆமாமா அவதான் உங்களுடைய பொண்ணுன்னு சொல்ல. ஹீரோயினோட அப்பா ஐயோ நேத்து தான் அவளை பிடிச்சி செம்மையா திட்டினே, சரி ஓகே நான் தான் அவளுடைய அப்பா, நான் போய் அவகிட்ட சொல்ல போறேன்னு சொல்ல. ஹீரோயினோட அம்மா இல்ல இப்ப சொல்ல வேணாம், ஏன்னா ஆல்ரெடி அவளுடைய லைஃப்ல நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல. ஏமா அப்பாவை சொல்றேன், அதை விட பிரச்சனையான்னு கேட்க. ஹீரோயினோட அம்மா ஆமா அதை விட ஒரு பெரிய பிரச்சனையில அவ இப்ப இருக்கா, இப்ப தேவையில்ல அப்படின்னு சொல்ல. ஹீரோயினோட அப்பாவும் சரின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் எப்பயும் போல அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஸ்டோரி ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரியில வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க. அப்ப அந்த குழந்தையோட அப்பாவே அழகா இருந்துச்சுன்னா அவனையே பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இது ஒரு ஸ்டோரின்னு நினைச்சு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அங்க வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து நேற்று உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல. ஹீரோயின் என்கிட்டயே நீங்க சாரி கேட்குறீங்கன்னு சொல்ல. அட உங்ககிட்ட தான்மா, அதுவும் இல்லாம உங்க ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவும் மாத்த தேவையில்லைன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. சார் இந்த மாதிரி நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனுன்னு சொல்ல. எனக்கு தெரியுமா நீ என்னுடைய ஃபேனுன்னு சொல்லிட்டு எனக்கு கூட உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. ஹீரோயின் சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு ஏமா உனக்கு ஏதாவது உடம்பு கிடமை ஏதாவது சரியில்லையான்னு கேட்க. ஹீரோயின் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் தலைவலின்னு சொல்ல. அப்போ உன்னுடைய கம்பெனில இருந்து நான் உனக்கு லீவ் வாங்கி தரேன், நீ வேணா போமான்னு சொல்ல. ஹீரோயின் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிட. ஹீரோயின் பின்னாடி ஹீரோயினோட அப்பாவும் போலான்னு நினைக்க. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் சார் வந்துட்டு இங்க ஸ்கிரிப்டை பார்த்துட்டு போங்க, இங்கே உட்காருங்கன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சுட. ஹீரோடைய அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு.
ஹீரோடைய ஒய்ஃப் சொல்லிட்டாப்பல இருக்கு. ஹீரோ கூப்பிட்டு இந்த குழந்தையை நீ வச்சுக்கோ, வேற வழியே கிடையாது, ஏன்னா எனக்கு இருக்கிறதோ நீ ஒரே ஒரு பையன் தான், உனக்கு இப்ப வந்துட்டு அந்த லாஸ்டா ஒரு ஸ்பெம் தான் இருந்தது, ஆனா அது ஹீரோயினோட வயித்துக்குள்ள போச்சு, இப்போ உனக்கு வேற வழி இல்ல, ஹீரோயின் கிட்ட பேசி உன்னுடைய குழந்தையை வச்சுக்கோன்னு சொல்ல ஹீரோ முடியவே முடியாது, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே நாசமாயிடும் சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கோவமா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட அங்க சீன் கட் பண்ணி இப்ப நடந்த விஷயத்த நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் என்ன பண்றா, அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓ இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கா, சரி ஓகே நான் வேற ஏதாவது ஐடியா தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோவுடைய ஒய்ஃபுக்கு அவனுடைய டாவு கால் பண்றான், அதாவது அந்த எக்ஸ் கால் பண்ணி என்ன மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு அவன் ஒரு செயினை கிஃப்டா கொடுத்துட்டு என்னம்மா இப்ப என்னெல்லாம் நீ வந்து பாக்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃபை அவன் ஹக் பண்ண இதை யாரும் போட்டோவும் வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த எக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ நைட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவுடைய ஒய்ஃப் ஐயோ இவனை போலீஸ்லாம் துரத்திட்டு இருக்காங்க, இவன் வேற ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான், நான் ஏதோ இவன் கூட கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போயிடலான்னு பார்த்தா இவன் இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சீரியஸா இருக்கானே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் என்ன பண்றா, நடு ராத்திரியிலேயே அங்கிருந்து சொல்லிக்காம கொல்லிக்காம கிளம்ப நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு ப்ரே பண்றதுக்காக போறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயினுடைய பாட்டி ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி ஹீரோயின்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடக்கணும், அதான் எனக்கு ஆசைன்னு சொல்ல ப்ரேயிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க, என் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, 28 வயசு ஆகி கூட நம்ம என்னோட பேத்தி இது வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெர்ஜினாவே இருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க ஒருத்தவர் வந்து பாட்டி பாட்டி உங்க பேத்தி பிரெக்னெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு செம்மக்கும் வந்து அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கி ஜான் மாதிரி பறந்து வந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை மிதிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா என் பேத்திக்கிட்ட இப்படி நடந்துகிட்ட, அந்த சத்தியத்தை மீறி நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் பாட்டி தயவு செஞ்சு அமைதியாரு, என் வயிற்றுல வளர குழந்தைக்கு இவன் ஒன்றும் அப்பா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல பாட்டி செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் வேற யாரு அப்பா அப்படின்னு கேட்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மொத்த விஷயத்தையும் பாட்டி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ பாட்டி ப்ரேயிங் ரூம்ல உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. என் கடவுளே என்னோட பேத்திக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த, என்னோட பொண்ணருடைய வாழ்க்கை தான் நாசமா போச்சு, இப்போ என் பேத்தியோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி குழந்தையை கலைச்சிட்டா அந்த குழந்தைய வந்துட்டு அழிச்ச பாவம் என்னோட பேத்திக்கு வந்துருமே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாட்டி செம்மையா உட்காந்து சர்ச்சில் ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோவுடைய ஒய்ஃபும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா சார், நான் ஏன் சார் இந்த குழந்தையை வச்சுக்கணும்னு கேட்க, ஏமா உங்ககிட்ட நான் மண்டிட்டு கேட்டுக்கிறேமா, தயவு செஞ்சு இந்த குழந்தையை வச்சுக்கோமா, நான் உங்ககிட்ட ரூடா கூட பேசலமா, ப்ளீஸ்மா ஒத்துக்கோமா, எங்கே ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், இதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்துக்க முடியாதுமா, என்னோட வாரிசு விருத்தி ஆகணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்பிள் பாக்ஸை கொண்டாந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வைக்க ஹீரோயின் எனக்கு ஒன்றும் ஆப்பிள்லாம் வேணாம் சார், இந்த குழந்தையெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல, ஆனா இப்போ அந்த அதாவது ஹீரோடைய அப்பா என்ன சொல்றாரு, இந்த ஆப்பிள் பாக்ஸ் முழுக்க 1 கோடி ரூபாய் பணம் இருக்குமா, நீ இந்த காசை எடுத்துக்கோ, நீ குழந்தை பெற்று முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு இன்னொரு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஒய்ஃப் என்ன பண்றா, உனக்கு இங்க இருக்க வந்துட்டு பிரச்சனையா இருக்குன்னா நாங்க உன்னை ஃபாரினுக்கு அனுப்புறோம், நீ அங்க ஜாலியா இரு, குழந்தை பெற்று எங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு மனசில் நினைக்கிறாங்க இந்த காசை நம்ம வாங்கணும்னா நம்ம அம்மா வாங்கின கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம், நம்ம அம்மா சிங்கர் வேற ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் காசு தேவைப்படும் இல்லையா, நம்ம இதை அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கினா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்க, ஆனா வந்துட்டு அந்த குழந்தையை வச்சுக்கிறதா இல்ல வேணாமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிசிஷனும் சொல்லாம ஹீரோயின் அங்க வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோடைய அப்பா என்ன இவ, நான் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் காலில் விழுந்து கேட்டு கூட இந்த பொண்ணு ஒத்துக்கலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டு ஹீரோயினை இப்போ என்னமா பண்ண போறேன்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினோட அம்மா என்ன பண்றது, அபார்ட் தான் பண்ணணும், அந்த குழந்தைய அவ வச்சிருந்தா அவளோட லைஃபே வேஸ்ட் ஆயிடும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து அப்ப நான் பிறந்ததுனால உங்க லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சாமான்னு கேட்க ஹீரோயினோட அம்மா வந்துட்டு என்ன உளறிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமா நீங்க கூட தான் நினைச்சிருந்தா என்ன அபார்ட் பண்ணிருக்கலாம், நீங்க ஏன் என்ன பெத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கேட்க அப்படியே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே என்ன பண்றாங்க, அவங்களுடைய ரூம்குள்ள போயிடுறாங்க. நான் அபார்ட் தான் பண்ண போறேன், ஆனா வந்துட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் தப்பான எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய ரூமுக்குள்ள போயிட்டு செம்மையா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினை பெத்துக்கிட்டாங்க இல்லையா, ஸோ இப்போ ஹீரோயின் ஒரு தடவை ஸ்கூல் படிச்சப்ப வந்துட்டு கேட்டாங்க இல்லையா, ஹீரோயின் பிறந்ததுனால தான் என்னோட லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் சிங்கர் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. மறுநாள் வந்துட்டு அபார்ஷன் பண்றதுக்காக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போவ இப்போ வந்துட்டு கோகிலா டாக்டர் ஓடியாடுறாங்க, வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம் வாங்கன்னு சொல்லிட்டு அபார்ஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போவாம வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா நம்ம ஹீரோ
ஹீரோவுடைய அப்பாவும் அதுக்கப்புறமா ஹீரோவுடைய ஒய்ஃபும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க, என்னோட பொண்ணு வந்துட்டு உங்களுடைய பையனோட குழந்தைய வச்சுக்கணும்னு சொல்றீங்களா, அந்த மாதிரிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல, ப்ளீஸ்மா தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனாலும் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்னோட பொண்ணோட லைஃபே வேஸ்ட் ஆயிடும், வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்துட்டு சும்மா சொல்லலைங்க, உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் 2 கோடி ரூபாய் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்துட்டு காசை பத்தி பேச, அவ்வளவுதான் நம்ம பாட்டியும் அதுக்கப்புறமா ஹீரோயினோட அம்மாவும் அப்படியே 2 செகண்டுக்கு வாயை மூடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பா பணத்தை பத்தி பேசினோடனே அம்மா ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க 2 கோடி கொடுத்தாலும் சரி 20 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி என்னோட பொண்ணோட லைஃப் வேஸ்ட் ஆயிடும், இந்த குழந்தையெல்லாம் என் பொண்ணு வச்சுக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஸோ ஆனா நம்ம ஹீரோடைய அப்பா என்ன சொல்றாரு, இந்த குழந்தைய பெத்துக்கிறதுனால உன் பொண்ணை என்ன இறந்தாமா போயிட போற, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃபை நாங்க அணைச்சு தரோமா, இந்த உலகத்துக்கே அந்த குழந்தை வராத மாதிரி வந்துட்டு உன்னோட பொண்ணை ஃபாரின்கெல்லாம் அனுப்புறமான்னு சொல்ல, ஃபாரின்க்கு அனுப்பினாலும் சரி என்னோட பொண்ணு உன்னோட வந்துட்டு பையனோட குழந்தைய வச்சுக்க மாட்டான்னு சொல்ல, கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் இல்லீகல் வேலைப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசி ஹீரோனோட ஃபேமிலியை வந்துட்டு வெளியே கூட்டிட்டு வந்து ஹீரோனோட ஃபேமிலி கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ நீங்க எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட், உங்க பொண்ணோட லைஃப் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போவேன். நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப சோகமா பாக்குறாரு. பிகாஸ் ஏன்னா ஹீரோடைய தப்பும் இல்லை, ஆனா நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட் பண்ணா ஆபரேஷன் தியேட்டர்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அபார்ஷன் ரூம்ல இருக்க டாக்டர் ஓடி வந்து ஸோ ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட என்னத்தையும் ஒன்று சொல்றாங்க. இதை கேட்டவுடனே என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா இதை கேட்டவுடனே பாட்டி அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துற ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடி வர பாக்குறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை பார்க்க அப்படியே ஹீரோ அதே இடத்துல ஸ்டாப் ஆயிடு. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நைட்டா இருக்கு, ஒரு பில்டிங் உடைய மெட்ட மாடியில் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ எனக்கு 29 வயசு ஆகுது, நான் வந்துட்டு இப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம், ஆனா வந்துட்டு எங்க அம்மா என்ன பெத்தெடுக்கிறப்ப அவங்களுக்கு 17 வயசு தான், அப்ப அவங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, நான் என்னோட லைஃப்ல கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பத்தி நினைக்கிறாங்க, எங்க அம்மா நினைச்சிருந்தா என்ன கூட அபார்ட் பண்ணிருக்கலாமே, ஆனா ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இந்த குழந்தையும் நான் அபார்ட் பண்ண போறது கிடையாதுன்னு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த டிசிஷனை சொல்ல, ஹீரோயினோட அம்மா நீ என்ன பைத்தியமா, இந்த குழந்தைய நீ வச்சிருந்தனா உன்னோட லைஃபே வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல, ஹீரோயின் கேட்கறாங்க அப்ப நான் பிறந்ததுனால உங்களுடைய லைஃப் வேஸ்ட் ஆயிடுச்சாமா, நான் சின்ன வயசுல நீங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நான் பிறந்ததுனால தான் உங்களால சிங்கர் ஆக முடியலன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டி கிட்ட சொல்லி அழுதிங்க இல்லமா, நான் அதை கேட்டேமா, அதுக்காக தான் வந்துட்டு சின்ன வயசுல நானும் பிரெக்னென்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்களால தான் நான் சர்ச்சிலே போயிட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க, ஏமா அப்புறம் அந்த அழுதுகிட்டு நான் பேசுறத மட்டும் தானமா கேட்டேன், அதுக்கப்புறமா நான் ஏன் அந்த டிசிஷனை எடுத்தேன்றதை நீ ஏமா யோசிக்கவே இல்லை, எனக்கு உன்னை கலைக்கிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை, ஆனா வந்துட்டு நான் உன்னை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல இருக்கவங்க அதாவது சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு உன்னை தப்பா பேசினாங்க, இப்ப நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனா நீயும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவந்தமா, நான் ஒரு சிங்கர் ஆகணும்னு நினைச்சேன், மத்தபடி எனக்கு உன் மேல எந்த ஒரு இதுவும் கிடையாதுமா, நீ வந்துட்டு தாழ்வு மனப்பான்மையில இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் சிங்கர் ஆகணும்னு நினைச்சேன், அம்மாவை இந்த மாதிரி தப்பா நினைச்சேன்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து நானும் அதுக்காக தான் இந்த குழந்தையை பெத்து எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்க 16 வயசுல 17 வயசுல கஷ்டப்பட்டீங்க, ஆனா இப்ப எனக்கு 29 வயசு தானே ஆகுது, இந்த குழந்தை மட்டும் என்னமா பாவம் பண்ணுச்சு, நானும் இந்த குழந்தையை பெத்துக்கிறேமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இதுக்கப்புறமா ஹீரோயினோட பாட்டி நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு உண்மையாவே சொல்றியாமா, நீ இந்த குழந்தையை வச்சுக்கிறியாமா, நீ உன் மேல எந்த தப்புமே இல்லையேமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஆமா பாட்டி என் மேல எந்த தப்பும் இல்லை, அது மாதிரி குழந்தை மேலேயும் எந்த தப்புமே இல்லையே, குழந்தையுடைய அப்பா மேலேயும் தப்பு இல்லையே, ஸோ விதியா நடத்தின விளையாட்டு இல்லை பாட்டி, அம்மா நினைச்சிருந்தா அம்மா என்ன கலைச்சிருக்கலாம்ல, ஆனா அந்த சின்ன வயசுலயே அம்மா என்ன பெத்துக்கிட்டாங்களா, இவ்வளோ பெரிய வயசாகுது நான் பெத்துக்கிட்டா என்ன பாட்டி தப்பு, பாவம் பாட்டி இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த அவங்களுடைய பாட்டியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இந்த குழந்தையை வந்துட்டு அவங்களோட வயிற்றுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்புறாங்க. இப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் எடுத்த டிசிஷன் நினைச்சு உனக்கு பைத்தியம் கூட எனக்கு பிடிச்சிருச்சுன்னு நீ நினைக்கலாம், ஆனா என்ன பண்றது, நான் உன்கிட்ட என்ன சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, உனக்கு இஷ்டம்னா வந்துட்டு நீ என் கூடவே இரு, அப்படி இல்லைன்னா நீ இங்க இருந்து கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு நல்ல லைஃப்ல நீ வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு சொல்ல, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அப்படியே எந்திரிச்சிடா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஆனா அவன் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அங்கிருந்து எந்திரிச்சு ஹீரோயினோட மறுபக்கத்துல போய் உட்காந்து ஷோல்டர்ல சாச்சிக்கிட்டு இட்ஸ் ஓகே நான் உன் கூட இருக்கேன், நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் உன் பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. இந்த விஷயத்த ஹீரோடைய ஒய்ஃப் இருக்கா இல்லையா, இவ கேட்டுட்டு செம்ம சந்தோஷப்பட இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி நீ ஏன் அபார்ஷன் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டியாமே, என்ன பிரச்சனை உனக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அபார்ஷன் பண்ண பயமா இருக்கா, நான் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரவான்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் காலைல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏதாவது
ப்ராப்ளமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோவுடைய ஒய்ஃப் என்ன பண்றா, அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லி செம்மையா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. குழந்தை வரப்போது, எப்படி அந்த குழந்தையை நான் வாங்கிப்பேன், ஹீரோவுடைய சொத்தை நம்ம ஆட்டையை போடலான்னு பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள அப்படி அவளுடைய வீட்டுக்கும் வந்து சேர்றா. வந்து சேர்ந்தா அவளுடைய டாவ் இருக்கா இல்லையா, அவன் என்னம்மா நடுராத்திரியில சொல்லாம கொள்ளாம போயிட்டு ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காமிக்க, ஐயோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, ஆனா இவன் பிரச்சனை இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்க. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ கேம்லிங்லாம் விளையாடிட்டு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு குட்டியோண்டு வண்டு வருது. ஸோ இங்க என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய சந்தோஷத்துக்கு நடுவில் யார் வந்தாலும் நசுக்கி தூக்கி போட்டுருவோண்டா அப்படின்னு அந்த வண்டை நசுக்கி தூக்கி போடுறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த சீனு. கட் பண்ணா ஹீரோயின் காலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ஹீரோவை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு, நம்ம வந்துட்டு லீகலா வந்துட்டு பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிப்போம், நீ போயிட்டு ஹீரோ கிட்ட பேசு, ஹீரோ என்ன சொல்றான்றதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஏறலான்னு போறப்போ லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃபோட டாவ் இருக்காலியா, அவனுடைய கழுத்திலேயே கத்தியை வச்சு அவனோ குத்தி வச்சிருக்காங்க. ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அங்க ஓடி வரான் பாருங்க. ஹீரோயின் மயங்கி போய் ஹீரோடைய ஷோல்டர்லேயே சாய நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் இந்த நிலைமையில பார்க்க, ஸோ ஹீரோவுடைய ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வர, அவளும் பார்த்துட்டு செம்மையா கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோவுடைய மால்ல ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயம் தான் அது. இப்போ ஹீரோயின் டாக்டர் கிட்ட போனேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வா போலான்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட, ஆனா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, உடனே ஹீரோ வந்துட்டு நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஒய்ஃப் கிட்ட இங்க நடக்கிற விஷயத்த நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவருடைய மேலதிகாரி வந்து, ஸோ இந்த இறந்து போனாலியா இந்த இவனுக்கு வந்துட்டு யாராவது கிரஷ் அந்த மாதிரி ஒய்ஃப் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்துட்டு சீக்கிரட் எல்லாம் வந்துட்டு இந்த கிரஷ் கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க கிட்ட தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் திரும்பி நம்ம ஹீரோடைய ஒய்ஃபை பார்க்குறாங்க. ஏன்னா இவருக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா ஒரு நாள் நைட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தப்ப இவர் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருப்பார் இல்லையா. ஸோ இப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு மில்லட்டை வச்சுக்க போறேன்னு சொல்ல, ஹீரோ உடனே மில்லட்டா யார் அது அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அதுவா, அது வந்துட்டு குழந்தையோட பேர்லாம் வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இப்போ இவ்வளோ ஷாக் ஆகுற, நான் வந்துட்டு குழந்தைய பெற்றுக்கிறேன், நீ எனக்காக எந்த காசுமே தர தேவையில்ல, அதுக்கு பதிலாக என்னுடைய அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும் இல்லையா அந்த எக்ஸ்பென்சிவ் மட்டும் நீ பார்த்துக்க, அதுவும் இல்லாமல் அவனை வந்துட்டு ஒரு நல்ல அப்பா அம்மா கிட்ட நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால உன்னோட ஒய்ஃப் கூட ஒரு மீட்டிங்கை மட்டும் எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் உனக்கு காசுலாம் தரேன்னு சொன்னால, தயவு செஞ்சு அது வந்துட்டு எனக்காக மன்னிச்சிடு, ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்க, உன்னோட லைஃப்க்கு இது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்ல, ஹீரோயின் இந்த குழந்தையால எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வராது, நான் மில்லட்டை நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு பெற்று கொடுக்குறேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேபியும் மதரும் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு டாக்டர் சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா எம்பாரசிங்காக இருக்கு, ஹீரோக்குமே இருக்கு. பிகாஸ் என்ன ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை இல்லையா, அதனால ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி நினைச்சு பார்க்குறான். நம்மளுடைய ஒய்ஃப் கிட்ட நம்ம டிவோர்ஸ் வந்துட்டு இது கேட்குறோம், ஆனால் இவ வந்துட்டு மீட்டிங் நடத்துறேன்னு சொல்றாலே, நம்ம டிவோர்ஸ் வாங்க போகிற விஷயத்தை இவகிட்ட நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறான். இதனாலே ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு போவேன். நம்ம ஹீரோ ஏன் இவன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு போறான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல குழந்தைய நம்ம ஹீரோயின் வச்சுக்கிறேன்னு சொன்ன விஷயத்த ஹீரோடைய ஒய்ஃப் வந்து ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான், பாத்தீங்களா நீங்க பணம் கொடுத்து கூட அந்த பொண்ணு வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா, ஸோ அதனால வந்துட்டு பணத்தால எல்லா விஷயமும் பண்ணிட முடியாது, இதுக்கப்புறமும் பணத்திமுறோட இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ஓகே ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவும் சொல்ல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் என்ன பண்ணா, அவங்க அம்மா கிட்ட வந்து தாய் கிழவி நீ தான் என்னோட டாவை சாவடிச்சியா சொல்லுன்னு சொல்ல, உடனே இவங்க என்ன பண்றாங்க, இங்க பாரு இந்த கட்டக்கால வச்சுட்டு நானா சாவடிச்சிருக்க முடியும், அப்படியே நான் சாவடிச்சிருந்தா கூட என்ன போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போனா நீ நிம்மதியா இருக்கணும், அதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அடியே தாய் கிழவி கொன்னியா இல்லையா அதை முதல்ல சொல்லுடின்னு சொல்ல, ஐயோ என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப். அப்ப நீ தான் சாவடிச்சியான்னு கேட்க, அட நீ வேற ஒன்று இந்த கட்டக்கால வச்சுட்டு நான் யாரும் சாவடிக்க போறேன்னு சொல்ல, அப்ப யாரையாவது ஆல் செட் பண்ணி சாவடிச்சியா சொல்லுன்னு சொல்ல, அட அதெல்லாம் உனக்கு ஏமா, நீ சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில, அவ்வளோதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த கிழவி சாவடிச்சுதான் இல்லையான்றதே இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க பொண்ணு கிட்ட. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட என்னம்மா செக்அப்ல என்னம்மா சொன்னாங்க, ஏதாவது ரொம்ப வந்துட்டு நீ வீக்கா இருக்கேன்னு கேட்க, ஹீரோயின் நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாட்டி செம்ம இரிட்டேட் ஆகி ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த கால் அட்டன் பண்ணு போ அப்படின்னு திட்டி விட, அது நம்ம ஹீரோயினோட அப்பா தான் போல இருக்கு. நீ என்னைக்கு எனக்கு பொண்ணு இருக்குன்னு சொன்னியோ அன்னையிலேருந்து என்னால் தூங்கவே முடியல, என் பொண்ணை கட்டி தழுவணும்னு ஆசையா இருக்கு, நான் தான் அப்பான்னு சொல்லணும்னு ஆசையா இருக்குன்னு, டேய் டபரமண்ட தலையா ஒழுங்கா போனை வச்சுட்டு என் பொண்ணு 1008 பிரச்சனையில இருக்கா, அதெல்லாம் நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம் போனை வைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடு. இவர் என்ன பண்றாரு, அப்படியே ரொம்ப சோகமா செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறேன்ற பேர்ல ரொம்ப காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினோட அப்பா. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோடைய கம்பெனியும் நம்ம ஹீரோயினோட கம்பெனியும் கொலாப்ஸ் பண்ணதுனால ஹீரோயின் மேக்ஸிமம் டைம்ல வந்துட்டு ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான்
இருப்பாங்க. அதனால ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சு நின்னுக்குறாங்க. அந்த ரைட்டரும் இவங்களை பாத்துறாங்க. இப்ப ரைட்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, அவனை பத்தி உனக்கு தெரியாதா, ஆக்சுவலி வந்துட்டு அவன் ரொம்ப பெரிய பிளே பாயும், அவன் வந்துட்டு டேட் பண்ணாத எந்த ஒரு ஆக்டரும் கிடையாதா, அவன் இருக்கிற அழகுக்கு 1008 பொண்ணு வரதா செய்வாங்க, ஏன் நானே கூட போவதா செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அந்த ரைட்டர் சொல்ல நம்ம ஹீரோயின் இப்ப போய் கூகுள்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அடா பாவி, நீ இப்படிப்பட்ட ஆளா, மூஞ்ச பரிதாபமா வச்சிருக்க, எப்படி ஒன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நீ இப்படிப்பட்ட ஆளான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளாஷ்பேக்ல ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் கிஸ் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த சீனை நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்ல நினைச்சிட்டு இருக்க. சோ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வாயே ஹோட்டலுக்கு போலாம், கொஞ்சம் ஃபன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இன்னைக்கு தானே மீட் பண்ணோம், அதுக்குள்ளே ஹோட்டலா, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நாளைக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போலான்னு பாக்குறப்ப ஒரு பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அச்சோ இவன்லாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துக்கிட்டே இவன் டேட் பண்ணாத ஆளே கிடையாது போல இருக்கே, இத்தனை பொண்ணுங்க கூட இருக்கான், இத்தனை பேரை டேட் பண்ணியிருக்கான், இவ்வளோ காசிப் இருக்கு இவன் பேர்ல, இப்போ எப்படிதான் நம்ம மில்லட்டை இவன் கிட்ட கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏசிக்க அங்க சீன் கட் பண்ணி ஹீரோவுடைய ஹாஸ்பிட்டல், அதாவது மால்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தானே கொலை நடந்துச்சு, அதனால இன்வெஸ்டிகேஷன்லாம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பண்ண நம்ம ஹீரோ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்க்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகுது, சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருப்பாங்க. இது வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்ல அவன் வந்துட்டு ரொம்ப திமிரு பிடிச்சவன் வேறையா, அவன் நான் இந்த மாதிரி மில்லட்டை நான் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மில்லட்டா அது யாருமான்னு கேட்க, அதுதான் நான் பேபிக்கு வச்சிருக்க பேரு, நான் மட்டும் கொடுக்கல பேபி, ஏன்னா அவங்க என்ன பண்ண முடியும், நான் தானே குழந்தைக்கு வந்துட்டு பெத்தெடுக்கிறேன், அப்ப குழந்தை எனக்கு தானே சொன்னோம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு பிளே பாயோடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு நல்ல மனைவி வந்துட்டு இருக்கா, பாவம் அவளுக்கு நான் குழந்தைய கொடுக்கலாம், பாவம் அவளும் கஷ்டப்படுவாள் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு குழந்தைய அவங்க வச்சுக்கலாம்னு சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் யோசிக்கிறான். அப்ப ஹீரோடையும் பிளே பாய், ஹீரோட ஒய்ஃபும் அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளே கேர்ள் தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஐயோ குழந்தை ஒரு நல்ல அப்பா அம்மா கிட்ட போகணும்னு நினைச்சேன், அம்மா நல்லா இருக்காங்க, அப்பா வந்துட்டு இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பத்தின ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு அதாவது இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண சொல்றாங்க. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஹீரோ கால் பண்ணி என்ன உங்க ஒய்ஃப் கூட வந்துட்டு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இப்போ நான் பிஸியா இருக்கேன், நான் காலை வைக்கிறேன், அதுவும் இல்லாம என் ஒய்ஃப் கிட்ட என்ன பேசுறது, நான் என்கிட்டே பேசலாம்லன்னு சொல்லிட்டு சொல்ல இல்ல குழந்தைய பத்தி பேசணும், குழந்தைய விடவா உங்க ஒய்ஃப் ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அட பாவி குழந்தைய பேசிட்டு இருக்க, இவன் காலை கட் பண்ணிட்டானேன்னு சொல்ல இப்போ வந்துட்டு ஹீரோ கட்டி பிடிச்சான் தெரியுமா ஒரு ஆக்டர் பொண்ணு, அந்த ஆக்டர் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடணும், இந்த விஷயத்தை வெளியே சொன்னா தானே நம்மளுக்கு வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவ கார்ல உட்காந்து என்னத்தையோ பேசிட்டு இருக்க. அங்க சீன் கட் பண்ணி பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. எங்க என் பொண்ணு அதாவது ஆஃபீஸ்ல தான் அவளை நான் பார்க்க முடியல, எங்கேயாவது பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா திட்டுறாங்க, அடே டபரா மட்ட தலையா உன்ட்டு சொல்லியிருக்க, இங்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு 1008 பிரச்சனை போதும்னு சொல்ல சரி என் பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆனா நல்ல வேலை ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கல. இப்ப ஹீரோயின் சார் நீங்க எங்க எப்படி இப்படின்னு கேட்க ஒன்னும் இல்லம்மா நான் சும்மா வந்தமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இவர் என்ன பண்றாரு, இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லிடலான்னு நானும் உங்க அம்மாவும் அப்படின்னு ஆரம்பிக்க கரெக்டா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு வாயை பொத்திடுறாங்க. இல்லம்மா இவரும் நானும் வந்துட்டு ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது, அதாம்மா என்ன சும்மா பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னு ஹீரோயின் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோயினோட பாட்டி ஓடி வந்து சார் நீங்களா இங்க என்னோட கட்லெட் சாப்பிட தானே வந்தீங்க, போன தடவை கட்லெட் பிடிச்சிருச்சு அதானே இப்ப வந்திருக்கீங்கன்னு சொல்ல இவரும் வந்துட்டு ஆமா ஆமா வாங்க எனக்கு கட்லெட் கொடுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா டே டபரமண்ட தலையா மேலே ஏதோ போயிடுறான்னு சொல்ல இப்ப ஹீரோயின் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வாங்கின ஒரு போட்டோ இருக்கும், அதை இவர் நினைச்சு பாக்குறாரு, ஐயோ என் பொண்ணு டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கா, இந்த சுச்சுவேஷன்ல நானும் அவ கூட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க நம்ம ஹீரோயினோட அம்மா மண்டையிலே ஒரு தட்டி வெளியே கூட்டிட்டு வந்து இங்க இருந்து ஒழுங்கா போயிடு, இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா வீட்டையே நாங்க காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா நான் இவளை எவ்வளவு லவ் பண்றேன்றது இவ புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று புலம்பிட்டு இருக்க. ஹீரோயின் இன்னுமே கூகுள்ல நம்ம ஹீரோ பத்தியே தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் சர்ச் பண்ணாலும் நம்ம ஹீரோ ஒரு பிளே பாய் தான் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ரொம்ப சோகமா இருக்கான். ஏன்னா குழந்தைய பெத்து கொடுக்கறது ஓகே, பட் ஆனா வளர்க்கறது வரைக்கும் இவ பேசுறாளே, என்ன இவளுக்கு பைத்தியங்கிட்டே பிடிச்சி போச்சான்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதை கூட கவனிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் பேசிட்டு இருக்க. ஒரு கிரிமினல் வந்துட்டு தப்பிச்சு போறான்னு எல்லாரும் பிடிக்கிறதுக்காக போவே இவர் டக்குன்னு எந்திரிக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய முகஜாடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. உடனே வந்துட்டு வாடாடி அந்த கிரிமினல் போய் பிடிக்கணும்னு சொன்னா இருங்க சார் குழந்தைகிட்ட எப்பறம் மாத்திட்டு வரேன் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு அவர் இமேஜினேஷன் பண்ணி பார்க்க அப்படியே அந்த சீன் கட் பண்ணி ஹீரோடைய ஒய்ஃப் இருக்கா இல்லையா, இவன் என்ன பண்ணா இவளுடைய காரோடைய டேஷ்போர்ட் கேமரால அந்த இவன் இருக்கா இல்லையா செட்டு போனா இல்லையா அவனுடைய வந்துட்டு ஒரு வீடியோ பதிவாயிருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த கேமரால இருந்து மெமரி கார்டை தூக்கி வீசுவா பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து மெமரி கார்டை பிடிச்சிப்பான். என்னமா விஷயம் இது, ஆல்ரெடி வந்துட்டு உன் கூட நான் அவனை பார்த்துட்டேன், அவனுடைய கிரஷ் நீதான்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, அதுவும் இல்லாம இந்த ஆதாரமே போதும், உன்னுடைய டேஷ்போர்ட் கேமரால அவனுக்கு ஹாய் சொல்லியிருக்கான் பாய் சொல்லியிருக்கான்,
அவன் கேமரால உட்கார்ந்திருக்கான், இது எல்லாமே போதும் உன்னை நான் அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வந்துட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்ல, அட ஆமா அவ தான் வந்துட்டு குழந்தைய கூட கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் ஒரு பிளானை போட்டுறா. என்ன குழந்தை கொடுக்கூடாதுனா ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க, அட உன் புருஷன் ஒரு பிளே பாய்ன்னு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா நீ ஒரு பிளே கேர்ள் தானே அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, இப்போ நான் உனக்கு ஒரு டீல் தரேன், உனக்கு அந்த குழந்தைய ஹீரோயின் வளர்க்க கூடாது, எனக்கு அந்த குழந்தை வேணும், இப்போ நீ என்ன அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, என் குழந்தைய நீ தான் வளர்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், அதனால நீ என்ன பண்ணு, அதாவது என்னுடைய ஆதாரம் உனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே அழிச்சிடு, ஸோ இது எல்லாத்தையுமே மறந்துரு, குழந்தைய நான் வாங்கிக்கிறேன், ஸோ நீயும் குழந்தை இல்லாமல் ஜாலியாக ஹீரோயின் கூட இருப்பேன்னு சொல்ல. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஆதாரத்தை எல்லாத்தையுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட மாதிரி எடுத்துட்டு போறான். ஆனால் அழிக்கிறானா என்னன்னு தெரியல. இவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே, அம்மா போலீஸ்காரங்களை கூட கரெக்ட் பண்ணிட்டேன், எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ்காரங்களும் நம்ப வச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கல. கழுத்துல அவளுடைய செயின் இல்லாததை நோட் பண்றா. என்னன்னா அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்திருப்பாங்க இல்லையா இவளுடைய டாவும் இவளும், அப்ப அவளுடைய டாவ் வீட்டுல அந்த செயினை போட்டு வந்திருப்பா. உடனே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை அவ சொல்ல. கட் பண்ணா ஹீரோயினோட ஆஃபீஸுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வருது, ஃப்ரிட்ஜ், ஏசி, ஏர் கூலர், ஃபேனு, சேர் முத கொண்டு மாறிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின் வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடலா மாத்திட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பரவாயில்லன்னு பேசிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயின் டைரக்டாவே கேட்டுடுறாங்க, அந்த ஆக்டருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்களேன்னு சொல்ல. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு பேபி எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி டேய், ஒண்ணுதான் நினைச்சேன், இன்னொன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க. உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை நான் அப்புறமா பேசுறேன் போன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி உன்னோட ஒய்ஃப் கூடயாவது உனக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கான்னு கேட்க, ஹீரோ டக்குன்னு அப்படியே வந்துட்டு காஃபியை மேலே ஊத்திக்கிறான். இப்போ ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை கழுவுறதுக்காக போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃபோனுக்கு அந்த ஆக்டர் பொண்ணு வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து நம்மளுடைய சீக்கிரட்டை நம்ம வெளியே சொன்னாதான் நல்லா இருக்கும், எனக்கு என்னமோ சீக்கிரட்டை மறைச்சு வைக்கிறது சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃபோனுக்கு அந்த ஆக்டர் பொண்ணு மெசேஜ் அனுப்ப. இது நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு பேசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட. அங்கே சீன் கட் பண்ணி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, ஹீரோடைய அந்த ஒய்ஃபோட செயின் இருக்கு இல்லையா அந்த டாவோடைய வீட்டுல இருந்து இவன் எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். ஏன்னா இப்போ அந்த செயின் மற்றவங்க கண்ணில் பட்டுருச்சுன்னா இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்களே, அப்புறம் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஜெயிலில் போட்டாங்கன்னா அப்புறம் ஹீரோயின் மொத்தமாவே குழந்தையை கொடுக்க மாட்டாங்க இல்லையா, இதனால இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த ஆக்டர் பொண்ணு வர சொன்னா இல்லையா, அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த ஆக்டர் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆக்டர் பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்துறா. யார் இந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் யார் இந்த பொண்ணு அப்படின்னு எட்டி பார்க்க ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லை நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு. தனியாக வந்திருக்க சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் இவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், நீ சரியான ஒரு பிளே பாயா இருக்க, நான் கரெக்ட் நான் மில்லட்டை உன்ட்ட கொடுக்கவே மாட்டேன், நான் குழந்தைய உன்ட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த. நம்ம அந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பொண்ணு வர. அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஒரு டெடி பியரை கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா இந்த ஆக்டர் பொண்ணும் 2 பேருமே சேர்ந்து ஒரு சேரிட்டி நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸ் கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அது விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக இந்த இவங்க இருக்காங்களே ஆக்டர் இருக்காங்களே அந்த ஆக்டர் மூலியமா நிறைய குழந்தைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி சேரிட்டிக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இது விஷயமா தான் ஹீரோவும் அந்த ஆக்டரும் மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இது தெரிஞ்ச உடனே செம்ம எம்பாரசிங் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஐயோ சாரி நான் கிளம்புறேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ எங்க போறவான்னு சொல்லிட்டு ஹீரோவை இப்போ நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நான் போறேன், நான் சாரி என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல. ஹீரோ ஏமா இவ்வளோ தூரம் தள்ளி வந்தாச்சு உன் வீட்டிலேருந்து, நீ எப்படி போவேன், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லணும். இப்போ நம்ம ஹீரோயினே சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலி கூகுளில் உங்களை நிறைய ப்ளே பாயின்லாம் போட்டிருந்தது, அதுக்காக தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வரைக்கும் வந்தேன்னு. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறான், ஆக்சுவலி நீ நினச்சதும் தப்பு கிடையாது, நான் ஒரு உண்மையாக ஒரு ப்ளே பாயாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோவை காமிச்சு என்னுடைய அம்மாவும் லங்ஸ் கேன்சர்னால தான் இறந்து போனாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த லங்ஸ் கேன்சர் வந்துட்டு சரியாகலை, பட் ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டதுனால நான் ஒரு தருதலையாக தான் வளர்ந்தேன், எந்த பொண்ணை பார்த்தாலும் டேட் பண்ணிக்கிட்டு எந்த பொண்ணை பார்த்தாலும் வந்துட்டு கூட ஊர் சுற்றிக்கிட்டு கொஞ்சம் நான் அப்படி இப்படி இருந்தவன் தான், அந்த காசிப் தான் அதெல்லாம். ஆனால் அதுக்கப்புறமா நான் என்னோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் நல்லா தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு லங்ஸ் கேன்சர் இருக்க விஷயமும் தெரிய வந்தது. ஸோ மொத்தமாக அந்த மாதிரி இருந்த ஒரு கேரக்டர்லேருந்து நான் மாறி இப்போ நான் நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல. நம்ம ஹீரோயினும் சாரி கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த எந்த ஒரு ஆம்பளையும் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு வெளியே சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஆளு, உங்களுடைய ஒய்ஃபும் ஒரு பெர்ஃபெக்டான
வயசானவங்க, உங்க 2 பேர்கிட்டயும் நான் அந்த குழந்தை அதாவது மில்லட்டை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்ல. இப்ப ஹீரோ யோசிச்சு பார்க்கறான், என் ஒய்ஃபா பர்ஃபெக்டான ஆளு, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃபை பத்தி நினைக்க, ஏன்னா ஒரு நல்ல ஃபேமிலி கிட்ட பேபி போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்தா. ஆனா அவனோட ஒய்ஃபோட டேபிள்ல ஒரு ஷூ ஒன்று இருக்கு, குட்டியோண்டு ஷூ, பேபிக்கு போடுற மாதிரி. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு நம்மளதான் அவளுக்கு பிடிக்கல, குழந்தைய பிடிச்சிக்க போல இருக்கு, அவளை டிவோர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் என்ன பண்றா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து எங்க என்னுடைய செயின் கிடைச்சிச்சான்னு கேட்க, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் உன்னோட செயின்லாம் கிடைச்சிச்சு, ஆனா இது என்கிட்டே இருக்கட்டும், பிகாஸ் ஏன்னா நீ சொன்ன டீலை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை அவனே வச்சிட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா அவனுக்கும் வந்துட்டு வேலையில ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு தோணுது. இங்க ஹீரோ கால் பண்ணி நாளைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நீ ரெடியா இருன்னு சொல்ல. ஹீரோடைய ஒய்ஃப் எக்ஸைட்டட்மா ஓகே அப்படின்னு சொல்ல. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஆமால நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அவ. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் மறுநாள் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வர. ஹீரோடைய ஒய்ஃப் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப எக்ஸைட்டடா பேசிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ மட்டும் தனியாவா வந்தன்னு கேட்க, இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்க்க மொத்த ஃபேமிலியுமே வந்திருக்கு. இப்ப ஹீரோடைய அப்பாவுமே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் இல்லமா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம அடிக்கடி மீட் பண்ண போறோம்னு சொல்ல. ஹீரோயினோட அம்மா நாங்க ஏங்க உங்களை அடிக்கடி மீட் பண்ண போறோம், குழந்தைய குத்துட்டா நாங்க ஏன் வர போறோம்னு சொல்லிட்டு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் என்ன பண்றா, குழந்தை என்ன மாதிரியே இருக்கும்ல பாக்குறதுக்குன்னு சொல்ல. உன்னை பாட்டி உன்ன மாதிரி எப்படிமா இருக்கும், அம்மா இவ, அதுக்கப்புறமா அப்பா அவங்கல்ல அப்படின்னு சொல்ல. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கா. டாக்டர் வந்து ஊரு யாருன்னு கேட்க எல்லாருமே எக்ஸைட்டடா எந்திரிச்சு இதோ இங்க இருக்காங்கன்னு சொல்ல. இப்ப எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க ஸ்கேனிங் ரூம்குள்ள. டாக்டர் வந்துட்டு ரூம் பெருசு தான், ஆனா இத்தனை பேர் எதுக்கு, நீங்க இத்தனை பேர்ல இருந்து கொஞ்சம் பேர் மட்டும் இருங்க இருக்கலாம், மீதி பேர்லாம் வெளியே போங்கன்னு சொல்ல. ஹீரோடைய அப்பா பாட்டி நீங்களும் போங்க அப்படின்னு சொல்ல. பாட்டி நான் வந்துட்டு பொண்ணுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல. நான் பொண்ணுடைய அம்மான்னு ஹீரோயினோட அம்மா சொல்ல. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல. ஆனா லாஸ்டா நம்ம ஹீரோ நான் தான் குழந்தையோட அப்பான்னு சொல்ல. டாக்டர் உடனே வந்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு சொல்ல. ஹீரோ கையை தூக்க, நீங்க மட்டும் இருங்க மத்தவங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அனுப்பிட. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்ல வந்துட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரைட்டிங் ஜாப்லாம் இருக்கு சார், நான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு லீவ் போட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்ல. ஹீரோ உனக்கு ரைட்டிங் ஜாப்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்ப கூட வந்துட்டு என்னோட ட்ரீம் ஜாபே வந்துட்டு ஸ்கிரீன் ரைட்டர் ஆகணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னுடைய ஜாபும் உன்னுடைய வந்துட்டு ஒரு ஆசை எல்லாமே அதுதானா, நான் வந்துட்டு ஸ்கிரீன் ரைட்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இரு, ஏன்னா நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் அது கண்டிப்பா நிறைவேறும் ஹீரோ சொல்ல. ஹீரோயின் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அப்பதான் 2 பேருக்குமே கிஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னோட லைஃப்ல ஒருத்தவங்க வந்தா அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நிறைய மோட்டிவேஷன் பண்ணலாம், அவனாலதான் நான் வந்துட்டு ஸ்கிரீன் ரைட்டரா கூட ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இது சுத்தமா தெரியல. டாக்டர் வந்துட்டு ஹார்ட் பீட்டை பாருங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம ஹீரோயின் மில்லட்னு பேர் வச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாங்க, கம்மி பியர் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவா இருக்கக்குள்ளே பேர்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. சோ ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், இந்த மாதிரி உன்னை பத்தின எவிடன்ஸை நான் கொடுக்க போறேன்னு சொல்ல. அப்ப குழந்தைய நீயே வளர்க்க போறியா, என்ன ஜெயில தூக்கி போட்டுட்டாங்கன்னா நீ தான் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவ சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் ஸ்கேனிங்ல இருந்து வெளியே வர. ஹீரோயின் ஸ்டேட்ஸ்ல கீழே இறங்கி வராங்க பாருங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் பிடிக்கிறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பிடிக்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ பார்த்து நான் தான் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட், நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ நான் தான் குழந்தையோட அப்பா, நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் டே இது ஜஸ்ட் ஸ்டெப் தாண்டா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போட்டோஸ்லாம் எடுத்தாரு இல்லையா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், அதை என்ன பண்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மேலதிகாரிட்ட கொடுக்க, இத்தனை நாள் இது உன் கையில இருந்திருக்கு, நீ ஏன் இதெல்லாம் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஒரு என்வலப்ப நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்க, இது வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர் தானே, மறுபடியும் நீ என்ன டிவோர்ஸ் பண்றதை பத்தி பேச ஆரம்பிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மூடிட்டு அதை முதல்ல திறந்து பாருடி அப்படின்னு சொல்ல. அதை திறந்து பார்த்தா அதுல ஸ்கேனிங் ரிப்போர்ட் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ நீ பண்றதெல்லாம் தப்பு தான், இருந்தாலும் குழந்தைக்காக உன்னை நான் மன்னிக்கிறேன், டிவோர்ஸ் நான் உனக்கு கொடுக்குற மாதிரி இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல. ஹீரோயின் இப்ப அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. ஹீரோயினோட அம்மா ஏமா அழுகுற, என்னமா ஆச்சுன்னு கேட்க. உடனே நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி குழந்தைய பத்தி நான் கொடுத்துலாம் தான் இருந்தேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைய நான் ஜஸ்ட் குழந்தையா தான் பார்த்தேன், ஆனா இன்னைக்கு அந்த ஹார்ட் பீட்டை கேட்ட உடனே அந்த ஹார்ட் பீட்டை பார்த்த உடனே எப்படி நான் இந்த குழந்தையை கொடுப்பேன்னு எனக்கு தெரியலமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோயின் அழுவுறத பார்த்து பாட்டி வந்து நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, குழந்தைன்றது ஜஸ்ட் குழந்தை மட்டும் கிடையாதுமா, அது ஒரு விதமான பாசம், ஒரு விதமான அன்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நீ நல்ல டிசிஷன் தான் இப்ப கூட எடுத்திருக்கேன்னு உனக்கு தோணுதான்னு கேட்க. ஹீரோயின் ஆமா எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. என்னையில இருந்து இவர் ஹீரோயின் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சோ அன்னையில இருந்து ஒழுங்கா நடிக்க கூட மாட்டேன்றாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாவே இருக்க. டைரக்டர் என்னாச்சுன்னு கேட்க, ஒன்னும் இல்ல நான் இப்போதைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட நான் தான் ஹீரோயினோட அப்பான்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்ல போறேன்னு சொல்ல டே டபரா மண்ட தலையா ஒழுங்கா போயிடு என்ன டார்ச்சர் பண்ணாத அவளே 1008 பிரச்சனையில இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயினோட பாட்டி உள்ள வந்துடுறாங்க. மா எங்கம்மா இருக்க எனக்கு ஒரு டீயை போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நாடகத்தை போட ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட அப்பா தானே அங்க நாடகத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவர் குடுகுடுன்னு ரூமுக்கு கூட்டு வந்து இங்க பாரு அவ ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கா தயவு செஞ்சு இப்ப சொல்ல வேணாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயினோட அப்பா வந்துட்டு மேல கீழே நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்த்துட்டு உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்க உன் வயசு தான்டா எனக்கும் ஆகுது அப்படின்னு சொல்ல அப்ப ஏன் நீ இன்னும் பாக்குறதுக்கு அழகாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்ல இங்க பாட்டி நாடகத்தை பாத்துக்கிட்டே இருக்க அதுல ஒரு கிஸ் சீன் வருது. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அங்க இருக்க வந்துட்டு ஒரு லேடியும் வந்துட்டு கிஸ் சீன் வர மாதிரி டிராமால இருக்கு. அதை இவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வந்து தன்னோட பொண்ணு கிட்ட காமிக்கலான்னு வரப்ப சேம் அதே மாதிரி ஒரு கிஸ் சீன் பெட் சீன் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரிஜினலா இதை பார்த்தோடனே பாட்டிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அங்க சீன் கட் பண்ணி இங்க ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஸ் ஒன்னு நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது வேற யாரும் கிடையாது என்னோட சிஇஓ தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற ஹீரோவான்னு கேட்க ஆமா உனக்கு அவன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கேட்க ஹீரோயின் இல்ல எனக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி தான் தெரியுது ஏன்னா அது நடந்து 4-5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோனோட ஒய்ஃப் கிட்ட இங்க பாரு இதுக்கப்புறமா அவங்கள ஊரின்லாம் கூப்பிடாத மிஸ் ஊரின்னு சொல்லிட்டு மரியாதையே கூப்பிடு ஏன்னா நம்ம குழந்தைய அவங்க பெற்று தராங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஹீரோக்கு ஹீரோயினை கிஸ் கொடுத்து அந்த சீன் ஞாபகம் வந்துருது. பழசு ஞாபகம் வந்தோடனே ஹீரோ அப்படின்னு டபார்னு காரை நிப்பாட்டுறா பாருங்க. ஹீரோடைய ஒய்ஃப் அட பாவி குழந்தைய கையில வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன சாவடிச்சிடுவேன்னு கேட்க இப்ப ஹீரோ குடுகுடு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்ல ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காங்க. சோ வந்தோடனே நம்ம ஹீரோ நீ நானும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம்ல நான் கிஸ் கொடுத்து போன நீ தானே அப்படின்னு டைரக்டா கேட்டுறாரு. நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்க இல்ல நான் உன்னை வந்துட்டு ஆல்ரெடி பாத்துருக்கேன் பீச் சைட நீ நானும் மீட் பண்ணிருக்கோம் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஒய்ஃப் டே என்னடா பேச என்னமோ கிசு கிசுன்னு என்னடா நடக்குதுங்கன்னு கேட்க ஹீரோயின் அமைதியா இருக்க. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இல்ல இந்த மாதிரி அவளுக்கு பீச்னா எதுவும் சுத்தமா பிடிக்காது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய மூட ஹீரோயினும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த நேரம் பார்த்து கரெக்டா வெயிட்டர் சாப்பாடுலாம் எடுத்து வந்து இது ரொம்ப சீ ஃபுட் இது ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஷ்ஷானது இது அந்த பீச் சைட்ல இருந்து வாங்கினது அப்படி இப்படின்னு பீச்சை பத்தியே பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஆகுது. சோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்க்கும் அன்கம்ஃபர்டபுளா ஆகும். ஆனா நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு இங்க ஹீரோடைய ஒய்ஃப் என்ன சொல்ற நீ ஏதோ கிசு கிசுன்னு வேற ஏதாவது நடந்துச்சு அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்லுன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி விஷயம் வா கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கம்முனு போயிட. இப்ப ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சாரி அவனுக்கு ஞாபகம் வராதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சரி விடுமா உன் மேல என்னமா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கலான்னு போறப்போ கரெக்டா கார்ல வந்துட்டு சீட் பெல்ட் போட்டிருக்காமல இருக்கு அது தடுத்துருது. உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இங்க பாட்டி இதை வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் அப்பாவையும் செம்மையா வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அடின்னு வெளுத்துட்டு இருக்காங்க ஹீரோயினோட அப்பாவை. இந்த மாதிரி வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க உண்மையை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இவர் தான் சொல்ல நான் இந்த மாதிரி வந்துட்டு அவ ஒருத்தர் இருக்கானே எனக்கு தெரியல அதனால தான் உங்க பொண்ணை விட்டு நான் பிரிஞ்சு போனேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல பாட்டி அப்ப வந்துட்டு உனக்கு தெரியுமா எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உன்னோட நாடகத்துல நான் மிஸ் பண்ணாம பாப்பேன் அப்ப நீ தான் என்னோட மருமகனான்னு கேட்க ஹீரோயினோட அம்மா இங்க பாருங்க ஜஸ்ட் வந்துட்டு இவர் ஹீரோயினோட அப்பா அவ்வளவுதான் மருமகன்லாம் சொல்லாதீங்க என்னோட ஹஸ்பண்ட்லாம் ஒன்னும் இவர் கிடையாதுன்னு சொல்ல அப்ப ரூம்குள்ள 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் ஹீரோயினோட அப்பாவையும் அம்மாவையும் செம்ம வெள்ளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அங்க சீன் கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவை கூட்டிருப்பாங்க என்ன ஏதுன்னு போய் கேட்க போனா நம்ம ஹீரோவுடைய பிசினஸ் அதாவது உன்னோட பிசினஸ் மட்டும் நீ பாத்துட்டு இருக்கல என்னுடைய பிசினஸ் பாத்துக்கிறதுக்கு நான் ரேனை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் இவன் தான் புது சிஇஓன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை காமிக்க அவன் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கை கொடுக்க வரான். ஆனா நம்ம ஹீரோ அவன் கிட்ட கை கொடுக்காம அவன் போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கான். நான் காஸ்மெட்டிக் பிசினஸ் பாத்துக்கிறேன்னா ஏன் நீங்க ஹாஸ்பிட்டல் பிசினஸ் பாத்துக்க முடியாதா எதுக்காக நீங்க சிஇஓவை சேஞ்ச் பண்ணீங்க என்னோட பொசிஷனுக்கு வேற யாரும் வரதே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல அப்ப உனக்கு இந்த பிசினஸ் வேணும் அப்படின்னா நீ நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பா நான் அவன் கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேனை தான் காமிக்கிறாங்க. அந்த ரேனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் செம்ம ஷாக் ஆகுறா. ரேன் வந்துட்டு நான் தான் புதுசா சிஇஓ ஆக போறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல இப்பதான் தெரியுது ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் அதாவது ஹீரோக்கும் ஹீரோடைய ஒய்ஃப்க்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரேனுடைய கேர்ள் ஃப்ரெண்டா தான் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் இருந்திருப்பா. நம்ம ஹீரோவை ஒரு டைம் பப்ல பார்த்திருப்பான் அவருடைய அழகுலையும் பிளஸ் அவங்க கிட்ட இருக்க ஏகப்பட்ட பணத்தையும் பார்த்துதான் ரேனை விட்டுட்டு நம்ம ஹீரோவை பிக்அப் பண்ணியிருப்பா. இப்ப ரேன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட ஞாபகப்படுத்த
ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஷாப்பிங்காக போறாங்க. அங்க ஒரு பையன் வந்து நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுவான்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே நான் ஒரு பேபிக்கு அம்மா ஆக போறேன், எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல சாரி மேடம் நான் உங்களை கேட்கல பக்கத்துல இருக்கவங்க சிஸ்டரை கேட்டேன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா செம்மையா சிரிச்சுக்கிட்டு நான் தான் இவளுடைய வந்துட்டு அம்மா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பேரை குழந்தை வேற வரப்போறான் பாயின்னு சொல்லிட்டு அங்க வந்து போவேன். ஹீரோயினோட அம்மா பாத்தியா நீ நானும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கோம், உன்னை என்ன அதாவது ஆக்சுவலி என்ன வந்துட்டு உன்னுடைய சிஸ்டர்ன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு நான் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமா ஆமா எனக்கு தான் வந்துட்டு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரப்போது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க, சரி அதெல்லாம் விடு, இப்போ நீ வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்க, ஆனா வந்துட்டு நீ இன்னும் வெர்ஜினாவே தானே இருக்க, பேசாம வந்துட்டு அப்படி இப்படி ஏதாவது இருந்துக்கோ ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு கம்முன்னு இருங்கம்மா அப்படின்னு சொல்ல ஹே இதெல்லாம் பிரெக்னன்சில சாதாரண தாண்டின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டாரு இல்லையா, ஸோ கோச்சிக்கல அவரு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சமைச்செல்லாம் கொண்டு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்க அவன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவன் சாப்பிட்றப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் போல இருக்கு. இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுது. உடனே அவன் அமைதியாயிட்டு என்ன பண்ற நீன்னு கேட்க ஹீரோயின் அவனோட தொடையை பிடிச்சி செமையா அமுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. உடனே கையெடுத்துட்டு ஐயோ சாரி ஃபர்ஸ்ட் நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. ஆக்சுவலி என்னன்னா பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி செக்ஸுக்குலாம் நிறைய ஆசை வரும் போல இருக்கு. அதை வந்துட்டு நான் இந்த டிராமால காமிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட ரைட்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நினைப்பு வருது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ரைட்டர் உடனே அப்படியா சரி ஓகே அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட லெட்ஸ் கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சேச்சா என்ன இப்படி கொச்சையா பேசுறீங்க என்னால அப்படி கூப்பிட முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல உடனே அந்த ரைட்டர் என்ன பண்றாங்க சரி ஓகே அப்ப நான் உனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறேன், இது எல்லாத்தையுமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பண்ணு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல போன்னு சொல்ல ஹீரோயின் பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணா என்ன அப்படின்னு கேட்க ஆக்சுவலி பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணா ஆம்பளைங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், உன்னோட பக்கத்துல வருவாங்க, அது மட்டும் இல்லாம ரெண்டாவது உன்னுடைய தலைமுடியை வந்துட்டு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு கையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு சேர் மேல ரொம்ப செக்ஸியா உட்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ இதுவும் கேவலமா இருக்குன்னு சொல்ல சரி ஓகே மூணாவது ஐடியா இந்த மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கையை பிடிச்சா என்ன ஆக போகுதுன்னு கேட்க அட உன்னோட கை அதாவது அவனோட கயிறு உன்னோட பாடியோட எந்த பார்ட்ல டச் ஆகுதுன்னு பாருன்னு நம்ம ஹீரோயின் சீச்சி என்ன இவ்வளவு கேவலமா ஐடியா சொல்றீங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க அந்த ரைட்டரை. அங்க சீன் கட் பண்ணி ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வந்து பாத்தீங்கன்னா கொலை நடந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அதாவது ஹார்ட் டிஸ்க் மட்டும் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு கண்டுபிடிச்சு அந்த ஹார்ட் டிஸ்கை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த சீன் அங்க காமிக்க இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேலதிகாரி செமையா பாராட்டுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்க்கு அந்த மேலதிகாரி வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நிறைய ட்ரீட்லாம் வச்சிட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. சோ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கூட வேலை செய்யறவ போல இருக்கு. இப்ப அவ ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு செமையா மட்டையாவ உடனே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அவனுடைய கோட்டை கட்டி அந்த பொண்ணுக்கு போத அந்த பொண்ணு லைட்டா வந்துட்டு போதையிலே சிரிச்சிட்டு இருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மேல ஒரு கிரஷ் போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பிக் பண்ணலான்னு வரப்ப ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க ரெண்டு பேரும் போறீங்களா சரி ஓகே இப்ப ஜாலியா போயிட்டு வாங்க ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் அங்க வந்து போவ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இவனை எப்படியாவது இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்பயும் நம்ம ஹீரோயினுக்கு அவனை பாக்குறப்ப ரொம்ப டெம்ட் ஆகுது ஒரு மாதிரி ஆகுது. அப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சரிவா நம்ம போய் வெளியே சாப்பிடலாமான்னு கேட்க ஹீரோயின் எப்பயுமே வெளியே தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு போகுமான்னு கேட்க ஐயோ வீடு இன்னைக்கு ரொம்ப அழுக்கா இருக்கே நிறைய துணி எல்லாம் துவைக்க வேண்டியது இருக்கு அங்கங்க கிடக்குது வேணாப்பா அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல அட வாயா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஐடியாவை ஃபாலோ பண்றாங்க. நிறைய பெர்ஃப்யூம்லாம் போட்டுக்கிட்டு வந்து அப்படியே அவங்க பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல நின்று உனக்கு ஏதாவது வாசனை வருதான்னு கேட்க ஐயோ நான் பண்ண நூடுல்ஸ்ல ஏதாவது கறி கிறுக்கி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நூடுல்ஸை நோண்ட ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோயின் ஐயோ பிளான் 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி ஓகே பிளான் 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தலையில இருக்க லப்பர் பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே தலைமுடி எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே நெக்கெல்லாம் காமிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க டேபிள்ல கையை வச்சுட்டு உட்காரலான்னு பாக்குறேன். அப்படின்னு அந்த டேபிள் உடஞ்சு கீழே விழுந்துடுது. என்னன்னு பார்த்தா அது ஒரு ஃபோல்டபிள் டேபிள் போல இருக்கு. ஹீரோயினும் விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து என்னாச்சுமான்னு கேட்க ஹீரோயின் சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு உட்காராங்க. இப்ப ஹீரோயின் ஆப்போசிட் டேபிள் உட்காராம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட கையை பிடிக்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறமா அவனுடைய கை வேற ஏதோ ஒரு பொருள் மேல டச் ஆகுதே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு வலிஞ்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஐயோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அவனோட வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வலுக்க டைமா கூட்டிட்டு வர நம்ம ஹீரோயின் அடைச்ச போட்ட பிளான்ல வேஸ்ட் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு சரி ஓகே குட் பை கிஸ் ஆகுது கொடு
போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வந்துட்டு வாயை கொண்டு வர உடனே இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சும்மா தான் கிஸ் கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் வெறி கொண்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட உதட்ட பிடிச்சு கடிச்சு வச்சிடுறாங்க. ஐயோ என்னமா பண்ற நீ, ஐயோ இதெல்லாம் தப்பான நோக்கத்தோட பண்ணலையே, ஜீசஸ் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பாவம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க ரைட்டர் சொன்னதெல்லாம் இங்க பாரு, இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே நடக்கலனா சோ டைரக்டாவே நீ கூப்பிட்டுருன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க கார்ல. இப்ப மறுநாள் காமிக்கிறாங்க போர்ட் மீட்டிங் மாதிரி மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. டிராமாவை பத்தின டிஸ்கஷன்லாம் நம்ம ஹீரோடைய கம்பெனில நடந்துட்டு இருக்கு. அங்க புதுசா வந்து அந்த ரேன் இருக்கா இல்லையா, அவன் வந்து நான் தான் இதுக்கப்புறமா வந்துட்டு புதுசா வந்துட்டு உங்களுக்கு சிஇஓவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நீ இன்ட்ரடியூஸ் ஆவ. இப்ப ஹீரோடைய ஒய்ஃப்க்குமே அந்த ரேனை பாக்குறப்ப செம்ம கடுப்பாகுது. இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்து ரைட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஏன் நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போலியான்னு கேட்க ஹீரோயின் இல்ல இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு டைலாக் எழுதணும் அதை தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே, உனக்கு ஏதாவது ஃபேஷியல் ஏதாவது பண்ணணும்னா வந்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு மால் இல்லையா, ஹீரோவும் அந்த இடத்துல தானே காஸ்மெட்டிக் இது வச்சிருக்கான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நீ சிஇஓவா இல்லையா, உன்னை ஏதாவது தூக்கிட்டாங்களா ஃபயர் பண்ணிட்டாங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ என்னோட பொசிஷனை நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினும் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனோடனே ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹீரோயினோட அப்பா பயமுறுத்துறாங்க. ஹீரோயின் ஹாய் சார்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்க அட நில்லுமா சாப்பிட்டியாமான்னு கேட்க ஹீரோயின் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்க மறுபடியும் நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சேரப்பா இரு, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா லீவ் கூட எடுத்துட்டு போன்னு சொல்ல. ஹீரோயின் ஓகே சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக பார்க்க அட இருமா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து பிடிச்சி செல்ஃபி எடுக்கிறாங்க. சோ இதை வந்துட்டு அவர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண இதை நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்துறாங்க. ஐயோ இந்த டபராமண்ட தலைக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு, நம்ம பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிடுவான் போல இருக்கேன்னு சொல்லி பார்க்க கீழே ஹேஷ்டேக் வேற போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் மை லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு செம்ம கடுப்பாவது. ஹீரோயினோட அம்மா இதை பார்த்துட்டு சோ ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அறிவிலேயே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன்ல அவகிட்ட போய் எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு திட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட அந்த புது சிஇஓ பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன பண்றான், நீ வந்துட்டு எப்படிப்பட்ட ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா, என்ன விட்டுட்டு போன சரி ஒரு நல்ல பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே, ஒரு கம்பெனிக்கு ஜஸ்ட் அவன் சிஇஓ மட்டும்தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப ஹீரோடைய அப்பாவோட கம்பெனி இருக்கு இல்லையா, அதை நான் வந்துட்டு அவங்க அப்பாவை ஏமாத்தி அந்த கம்பெனியெல்லாம் நான் புடுங்கி ஃபாரின்காரன் ஒருத்தவனுக்கு விற்க ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லி நீ ஏன் பக்கமா வந்துருன்னு சொல்ல. இவளும் அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்க இது எல்லாத்தையுமே ஹீரோவும் தூரமா இருந்து அந்த பார்ல நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோ என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. சோ அந்த சீன் கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களை பாக்கிறதுக்காக ஹீரோடைய அப்பா வந்திருக்க. அப்ப பாட்டி என்ன கேக்குறாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. சோ ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி அவ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சது எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே, ஆனா அப்பவே அவ என்ன வேணாம் இந்த குழந்தை வேணான்னு அபார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டா பாட்டி, அதனால தான் அவளை தேடி வரவே இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் அவளுடைய வந்துட்டு நான் அவன் மேல வச்சிருந்த லவ் மட்டும் குறையவே இல்லை. எனக்கு ஹீரோயின் என்னோட பொண்ணு ஒருத்தவ இருக்கான்றதே எனக்கு தெரியாது, தெரிஞ்சதுனால தான் நான் இங்கே சுத்தி சுத்தி வரேன் பாட்டின்னு சொல்ல பாட்டியும் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க சீன் கட் பண்ணி ஹீரோயின் அவங்களோட ஃபீலிங்ஸ் அடக்க முடியாம என்னடா கருமாந்திரம் இது ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்க்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. லெட்ஸ் கம் டு பெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுதுறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி உன் கூட நான் வந்துட்டு இருந்த இல்லையா, ஸோ வந்துட்டு நம்ம லவ் பண்றப்ப தப்பு பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு லெட்டர் ஒன்று எழுத அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோ கால் பண்றான். ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு ப்ரப்போசலுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று பண்ணி தர சொல்லியிருப்பான். அதை இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அந்த மெயில் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க ஹீரோயினும் ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹீரோயின் தப்பா அவங்க எழுதின லவ் லெட்டரை நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் தெரியாம அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணி என்ன நீ அந்த லெட்டரை பாத்தியா அப்படின்னு கேட்க நான் மெயில பார்த்தேன், ஆனா வந்துட்டு இதனால வந்துட்டு எனக்கு எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதுக்கு நானே புதுசுன்னு சொல்ல ஹீரோயின் இது நான் வந்துட்டு புதுசா என்ன பழசா என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பாத்துக்கலாம் விஷயத்தன்னு சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன விஷயத்தை பத்தி நீ கேட்கற, அந்த மாதிரிலாம் எதுவும் வரலையே, நீ அனுப்பிச்சது நார்மலான ஒரு மெயில் தானே, அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக்கான மெயில்னு நம்ம ஹீரோயின் பயந்து போய் அப்படியே ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு தயவு செஞ்சு இந்த மெயில ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு ஓடி வராங்க. ஹீரோ இந்த மெயில ஓபன் பண்ணா என்ன பிரச்சனை, அதுவும் இல்லாம நான் இந்த மெயில படிச்சுட்டேன், உன்னுடைய மெயில் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இது நீ எனக்காக எழுதலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்ல ஹீரோயின் எம்பாரஸ்மெண்ட்ல திரும்பிக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க ஹீரோயின் அவங்களோட லவ்வருக்கு எழுதின லெட்டர் இல்லையா அது. சோ இப்ப ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயின் சரி ஓகே இதுக்கப்புறமும் மனசுல வச்சிருக்க கூடாது, நம்மளுடைய ஆசையை வந்துட்டு நம்ம லவர் கிட்ட சொல்லிடலான்னு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்டை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு என்ன பண்ணா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை ரொமான்ஸுக்கா நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே வந்துட்டு லெட்ஸ் கம் டு த ஸ்லீப் பெட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக் ஆகுது, ஏன்னா இது பொசுக்கு நீ இப்படி கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே சரி ஓகே இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்றேன், நைட்டு நம்ம டின்னர் அங்கேயே முடிச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்டையும் நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே இவன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என்ன பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்களோட ஆஃபீஸ்க்கு போவேன். இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அப்பா வந்துட்டு உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கமான்னு சொல்ல ஹீரோயின் ரைட்
ரைட்டர் மேல இருக்காங்களேன்னு சொல்ல, இல்ல நான் உன்ன பார்க்கதாமா வந்திருக்கேன், இந்தாமா ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் தனியா உட்காந்து பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கா. இதை வந்துட்டு அந்த அப்பாவுடைய டிரைவர் பார்த்துட்டு ஐயோ இவர் என்ன இவரு வயசான காலத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் தப்பா நினைச்சுக்க கரெக்டா அந்த இடத்துல ரைட்டரும் வந்துடுறாங்க. ரைட்டரும் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கதை பாக்குறாங்க. இப்ப பேச்சு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி எங்க அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, எங்க அம்மா சின்ன வயசுல இருக்கக்குள்ள எப்படி அங்கிள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அங்கிள் தவனே அவருக்கு தூக்கி வாரி போடுது. இந்த மாதிரி வந்துட்டு உங்க அம்மா சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப அழகாதமா இருந்தான்னு சொல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களே எங்க அப்பா இறந்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நான் உயிரோட இருக்கக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பொண்ணு கிட்ட சொல்லி வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட. இப்ப அப்படியே நைட்டு நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. பெட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஆபீஸ்ல தங்குறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போவேன். ஹீரோயினோட பாட்டி நீ ஆபீஸ்ல தான் தங்க போற, அதுக்கேமா இவ்வளவு எக்ஸைட்டட் ஆவறன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவையும் ஹக் பண்ணிக்கிட்டு லாஸ்டா ஹோட்டலுக்கும் போறாங்க. நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு பெட் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பெட்ல குதிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் குளிச்சுட்டு வரவே காணும். என்ன இன்னும் குளிச்சுட்டு வர காணும்னு சொல்லிட்டு வெளியே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ண நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க உள்ளுக்குள்ள ரெஸ்ட் ரூம்ல இருந்துகிட்டு எந்த இன்னர் வியர்ல போடான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் வெளியே வராங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வரைக்கும் 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்க. லாஸ்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறப்ப ஹீரோயினோட போனுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி நீ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, அது வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா வந்து பேசுறவங்க கிட்ட நாளைக்கு காலைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் 2வது டைம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சரி ஓகே இப்பயாவது கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறப்ப கரெக்டா இந்த நேரம் அவருடைய போன் ரிங்குன்னு அடிச்சிடுது. அவ்வளவுதான், அவர் 2 பேருமே செமையா பயந்துடுறாங்க. அந்த பக்கம் போன் எடுத்தா கரெக்டா அதுலயும் ஹீரோ தான். இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ கேட்கறா இந்த மாதிரி என்னோட அதாவது ஹீரோட ஒய்ஃபோட டாவை இறந்தா இல்லையா அந்த லிப்ட்ல அந்த கேஸ் விஷயத்தை பத்தி பேச ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அதை பத்தி அப்புறமா வந்து பேசுறேன் சார்ன்னு காலை கட் பண்ணிட. மறுபடியும் இவங்க 2 பேரும் சரி ஓகே இதுக்கப்புறம் கிஸ் எல்லாம் இல்ல டைரக்டா விஷயத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல இறங்கலான்னு பாக்குறப்போ ஹோட்டல்ல வெளியே சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்னன்னா ஒரு குட்டி பையன் தெரியாம ஃபயர் அலாரம் அடிச்சிட்டாமல இருக்கு. 2 பேருமே பயந்து வெளியே வந்துறேன். ஹீரோயின் சரிவா அது தெரியாம ஏதோ குட்டி பையன் அடிச்சதுனவா நம்ம உள்ள போலான்னு சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல எனக்கு ஏதோ தப்பா தெரியுது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயின் மூஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர என்னமா நைட்டு நீ வந்துட்டு ஆபீஸ்ல ஸ்டே பண்ணேன்னு சொல்ல இப்போ என்னமா வந்திருக்கன்னு கேட்க ஹீரோயின் அவங்க கையில என்னத்தையோ காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மாவும் பாட்டியும் செம்மையா ஷாக் ஆக பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கான் இது வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணாமலே ரொம்ப நல்லபடியா நடந்து இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணாம இதுக்கப்புறமும் நம்ம அந்த மாதிரி இருப்போம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணி இருப்பான். அந்த ரிங்க காமிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின். இதை பார்த்துதான் ஹீரோயினோட பாட்டியும் அம்மாவும் ஷாக் ஆவா. இப்போ குழந்தைலாம் பெத்து முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மேரேஜ் ப்ரப்போசல் கொடுக்க அதுக்கப்புறமா அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு தெரியுமா அந்த ஹார்ட் டிஸ்கை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஹீரோவுடைய கம்பெனில வேலை செய்யற ஒரு நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு நர்ஸ் தான் அந்த லிஃப்ட்ல இருந்திருப்பான். இதை வந்துட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு சந்தேகப்பட்டு இருக்கா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் அவனுடைய மேல் அதிகாரி கிட்ட எனக்கு என்னமோ அந்த பொண்ணு இந்த கொலையை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க சீன் கட் பண்ணி இன்னைக்குதான் சிஇஓவா யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு பதவி ஏற்க போறாங்க போல இருக்கு. அந்த புது சிஇஓ என்ன பண்ணா நான் ஒரு ஃபாரின் ஆளை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோ யாரு இந்த ஃபாரின் ஆளு தானே அங்க பாரு லோக்கல் பார்ல குடிச்சிட்டு எப்படி போய் கிடக்குறா இவனுக்கு தான் நீ கம்பெனி கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா முன்னாடி சொல்ல அவ்வளவுதான். ஹீரோ ஆக்சுவலி ஹீரோடைய அப்பாவுக்கு அவருக்கு பிசினஸ்னா ரொம்ப பிடிக்கும். உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ என்னப்பா ப்ரப்போசல் வச்சிருக்கன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அவன் ஒரு ஆளை காமிச்சு அவனுடைய ப்ரப்போசலை முடிக்க ஹீரோடைய ப்ரப்போசல் தான் ஹீரோடைய அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஒரு வெட்டி வேஸ்ட், நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குடிகாரனுக்கு ப்ரப்போசலை நீ ரெடி பண்றியா, அதனால நீ உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த புது சிஓ வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இவன் சொல்லியிருப்பான் இல்லையா இந்த மாதிரி ஃபாரின் ஒரு ஆள் இருக்கான் அவன் கிட்ட தான் வந்துட்டு கம்பெனியை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட தானே சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட போய் கேட்க புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு இங்க இருந்து முதல்ல நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு போறப்போ ஹீரோ டிவோர்ஸ் பேப்பரை நீட்டுறான். உடனே இவ கடுப்பை ஏண்டா உனக்கு நான் இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா நீ சிஓ ஆகிறதுக்கு நீ எதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு கேட்க ஹீரோ உடனே ஒரு வீடியோவை காமிக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபும் அதுக்கப்புறம் அவனுடைய டாவும் ஒரு நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன். இதை நம்ம ஹீரோ காமிச்சு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மத்துக்குள்ள நான் இருக்க விரும்பல, அதனால என்னோட குழந்தையை நான் மட்டும் பாத்துக்க தெரியும், முதல்ல வந்துட்டு இங்க இருந்து கிளம்புடின்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோயின் உங்ககிட்ட குழந்தையை கொடுக்க மாட்டான்னு சொல்ல அதை பத்தி நான் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கா. இவங்க பேச்சு வாக்குல ஹீரோயினுக்கு கல்யாணமாக போற விஷயத்தையும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கின்ற விஷயத்த சொன்னோன்னே இவரு செம்ம கத்துறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்றதே தெரியாது, இப்ப பொண்ணு இருக்கா அவளுக்கு கல்யாணமாக போதா, ஐயோ நான் இதுக்கப்புறமா என் பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு அவர் வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சோ ஹீரோயினோட வீட்டு ஆளுங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்ல ஹீரோயின் என்ன விஷயம்னு கேட்க ஹீரோ இல்ல
அது கொஞ்சம் பர்சனல், என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அங்க வந்துடுறாரு. அவர் என்ன பண்றாரு, வந்தோடனே நம்ம ஹீரோயினோட அம்மா, யோ என்னையா இங்க பண்ற, டபர மண்ட தலையா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து வெளியே போயான்னு சொல்ல, இங்க பாருமா பார்த்தா பொண்ணே, உன்னோட அப்பா எல்லாம் சாவல, நான் தாமா உன்னை பெத்த அப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக் மேல ஷாக்கு. நம்ம ஹீரோயினே வந்துட்டு ஹீரோ டிவோர்ஸ் பண்ண போறான், எப்படிதான் வந்துட்டு மில்லட்டை வளர்க்க போறான்னு சொல்லிட்டு சோகத்துல இருந்தா, இது பார்த்தாதுன்னு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் வேற நம்ம அப்பா சொல்றாருன்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆவ. அவங்க அம்மாவை பார்த்து வந்துட்டு, இவர் தான் என்னோட அப்பாவா, என்னோட அப்பா இறந்து போயிட்டாங்களே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட கேட்க, ஹீரோயினோட அம்மாவும் ஆமாமா இவங்க தாமா உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல, உண்மையா வந்துட்டு சொல்றமா நான் தாமா உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, உடனே பாட்டி என்ன பண்ணாங்க, உனக்கு என்ன குடியுதா தெரிஞ்சிச்சா, எதுக்கு வந்து உன் பொண்ணு கிட்ட இப்போ உண்மையை சொல்லன்னு கேட்க, ஹீரோயின் உடனே பாட்டி உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துல சண்டை நடக்குது. இல்ல இல்ல அவ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல, ஹீரோயினோட அப்பா அவ என்னோட பொண்ணுன்னு சொல்ல, இப்ப அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு என்ன பண்ணாங்க, கூகுள்ல ஹீரோயின் அவங்க அப்பாவோட போட்டோவை சர்ச் பண்ணி அவங்க சின்ன வயசுல இருந்த போட்டோவையும் அவங்க அப்பாவுடைய போட்டோவையும் எடுத்து பாக்குறாங்க, ஒப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப இவர் தான் என்னுடைய அப்பாவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப அவங்க அம்மா கிட்ட எப்பயுமே வந்துட்டு அம்மா அப்பா என்னமா பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி உன்னுடைய அப்பா வந்துட்டு ஒரு குட் ரைட்டரா இருப்பாரு, பிளஸ் பேஸ்கெட் பால் விளையாடுவாரு, நல்லா படிப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே பேசி வாக்குல அவங்க அளவும் செஞ்சுடுவாங்க. இதனாலே ஹீரோயின் பெருசா அவங்க அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கேட்காம இருந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்ல இருந்து வெளியே வந்து அவங்க அம்மா பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. இதனால வரைக்கும் என்னுடைய அப்பா யாருன்னு சொல்லல, அதே மாதிரி இருந்துக்க வேண்டியதானே, திடீர்னு இப்போ ஒருத்தவர் வந்து சொல்றாரு அவருடைய மூஞ்சில நான் எப்படி நான் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா பிடிச்சி திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பாவம் ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அவங்களா வந்துட்டு சொன்னாங்க, ஹீரோயினோட அப்பா தானே சொன்னாங்க. இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க அம்மா மேல கோவப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட, இதே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு வீட்டுக்கு வெளியே இருந்து பாக்குறாங்க. இன்னொரு பொண்ணு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து வெளியே போற மாதிரி காமிக்கிறாங்க. அதுதான் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப். இவ அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா இதுக்கப்புறம் அந்த வந்து பணக்காரங்களெல்லாம் செடியூஸ் பண்ண தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலையை வச்சு நம்ம நார்மலான வாழ்க்கை வாழலாமா, தயவு செஞ்சு விட்டுருங்கம்மான்னு சொல்ல, அடியே இங்க வாடி, உன்னை என்ன நான் நார்மலான வாழ்க்கை வாழ்றதுக்கு பெத்து போட்டிருக்கேன், உன்னை வச்சு நான் வந்துட்டு ஒரு பணக்கார வாழ்க்கையை வந்துட்டு வாழலாம்னு நினைச்சா நீ என்ன இந்த மாதிரிலாம் பண்ற, ஹீரோ உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துருவானான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பாலார்னு ஒன்று வைக்க, அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய ஒய்ஃபோட மூஞ்சி செம்மையா வீங்கி படுது. இப்போ அவங்க ஒரு பிளான சொல்றாங்க, என்னன்னா ஹீரோ மேல வந்துட்டு பழிய போடு, போலீஸ்காரங்களை கூப்பிடு, ஹீரோ வந்துட்டு தன்னை வந்துட்டு அடிக்கிறான் அப்படி இப்படி பண்றான் வயலன்ஸ் பண்றான்றத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்ல, இந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஹீரோ மேல இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு இவ யோசிக்கிறா, ஐயோ இதெல்லாம் அம்மா பண்ற சதியாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்புறமா உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் காசு தரேன் எக்ஸ்ட்ரா, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோடைய வைஃப், எனக்கு காசுலாம் தேவையில்ல, எனக்கு உன்னுடைய வந்துட்டு பார்ட்னரா இருக்கணும், உன்னோட லைஃப் பார்ட்னரா எப்பயுமே உன் கூடவே இருக்கணும், நல்லா யோசி, நான் மட்டும் வந்துட்டு இந்த விஷயத்தை வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோங்க உனக்கு வந்துட்டு பேரும் கெட்டு போயிடும், பிளஸ் ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும், ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஆளுகிட்ட ஹீரோயின் அவளோட குழந்தையை கொடுப்பாளா, கொஞ்சம் நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஒய்ஃப் நம்ம ஹீரோ பிடிச்சி செம்மையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் இவ சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கோவப்பட்டு போவ. ஹீரோயின் இப்ப அவங்க திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்களே, அப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன பொம்மை மாதிரி அவங்க அப்பாவை நினைச்சு வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவையும் இப்ப ஹீரோயினோட ஆஃபீஸ்ல அவங்க அப்பாவுடைய போட்டோ இருக்கும், ஆக்டருடைய போட்டோ இல்லையா, அங்கங்க ஒட்டி இருக்கும். இது நம்ம ஹீரோயின் தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அந்த ரைட்டர் வந்துடுறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி அவங்க அப்பாவோட போட்டோவை தொட்டு பார்த்துட்டு இருக்கதை பார்த்து என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. உடனே இந்த ரைட்டர் நினைக்கிறாங்க, ஐயோ ஒரு வேலை இவருக்கும், அதாவது நேற்று நைட்டு ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பேசினாங்க இல்லையா, அதை வந்துட்டு இந்த ரைட்டர் பார்த்தாங்களே, இவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்ன உன்னுடைய பேக்ஸ் திங்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு கேட்க, ஹீரோயின் எங்க வீட்டுல கொஞ்சம் சண்டை, நான் கொஞ்ச நாளைக்கு எங்க ஆஃபீஸ்ல தான் தங்க போறேன்னு சொல்ல, உடனே இந்த ரைட்டர் முடிவே பண்ணிடுறாங்க, ஹீரோயினுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதோ அஃபேர் இருக்க போல இருக்கு. ஹீரோயினோட வீட்டுல சொன்ன உடனே ஒத்துக்கல, அதனால தான் ஹீரோயின் இங்க வந்துட்டான்னு சொல்ல, அப்படியே அந்த ரைட்டர் தப்பா நினைக்க, ஹீரோவை அவங்க அப்பா போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கா, நீ என்ன வந்துட்டு லூஸா, இந்த மாதிரி கம்பெனியோட பாதி ஷேர்ஸ் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் பேர்ல தான் இருக்கு, அவளை மட்டும் நீ டிவோர்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா கம்பெனியோட பாதி ஷேர்ஸ் அவர்கிட்டே போயிடும், அதுக்கப்புறமா நிறைய நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆகும்னு சொல்ல, ஹீரோ என்னோட லைஃபே இங்க போகுது, நீ கம்பெனியில லாஸ் ஆகிறத பத்தி பேசுறியா, இதையே கேட்டு கிழவா ஒழுங்கா போயிடு, நான் அவளை டிவோர்ஸ் பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பியரோடைய அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கம்மி பியர்னா அந்த குட்டி பாப்பாஸ், அந்த குட்டி பாப்பாவுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டர் பொண்ணை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. வர உன்னோட ஸ்டோரியில ரொமான்ஸே காணும், எப்ப பாரு அடிதடின்னு சொல்லிட்டு பண்ற, எப்படி தான் அந்த ஆக்டர் நடிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் சண்டை நடக்காம நடுவில் தடுத்துட்டு இருக்கா. ஆனா டைரக்டர் அங்க வந்து கத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரைட்டருக்கு தண்ணியை கொடுத்து நார்மல் ஆகிட்டு, டைரக்டருக்கும் போயிட்டு தண்ணியை கொடுத்து நார்மல் அவங்க கதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவருக்காக தான் அந்த
கதைக்காக டைரக்டரும் ரைட்டரும் சண்டை போட்டுட்டு இருக்க. டைரக்டர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, சோ வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சு வரியான்னு கேட்க ஹீரோயின் அப்படி வரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வேண்டாம் வெறுப்பா சொல்ல ஹீரோயினோட அப்பாவோட டிரைவர் வந்து வயசான காலத்துல இந்த ஆளுக்கு இந்த மாதிரிலாம் கேக்குது பாருன்னு சொல்லிட்டு சார் ஷூட்டிங்க்கு டைம் ஆகுது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை இழுத்துட்டு போவேன். கட் பண்ணா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தியேட்டர்ல, ஆக்சுவலி அந்த தியேட்டர் வந்துட்டு இப்போதைக்கு ரன் ஆகல, அந்த மாதிரி இருக்க ஒரு தியேட்டர்ல ஹீரோயினுக்கு டின்னர்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி லைட் ஃபோக்கஸ்லாம் வச்சு நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரியே என்ட்ரி ஆகி நம்ம ஹீரோயினை வந்தோடனே என்னுடைய மகளே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு பிளஸ் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விலை உயர்ந்த ஒரு லேப்டாப்பையும் கிஃப்டா கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்றாங்க, ஆனா ஹீரோயினோட அப்பா இல்லமா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோயின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, பாஸ்கெட் பால்லாம் விளையாடுவீங்களாமே, ரைட்லாம் பண்ணுவீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா இந்த இடத்துக்கு ஏன் சார் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆக்டிங் தானமா உயிர், அதுக்காக தான் ஒரு பழைய தியேட்டருக்கு கூப்பிட்டுருக்கேன், வேற ஒன்றும் இல்லமான்னு சொல்லிட்டு அப்படியே டின்னரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்க உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன ஒரே ஒரு அப்பான்னு கூப்பிடாமான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு கூப்பிட முடியாம தயங்குறாங்க. பிகாஸ் ஏன்னா திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை இவர் தான் உன்னுடைய அப்பா கூப்பிடு, அப்பானா எப்படி கூப்பிட முடியும் சொல்லுங்க. ஹீரோயின் தயங்க. அப்படியே அந்த டின்னர்லாம் முடியுது. ஹீரோயின் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அவரை பாக்குறப்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தான் தெரியுது, என்னுடைய அப்பானா திடீர்னு நான் எப்படி வந்துட்டு இதாக முடியும்னு சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நீ ஏன் வீட்டுல வந்து தங்க வேண்டியதானே, நீ ஏன் ஆஃபீஸ்ல எல்லாம் தங்கிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயின் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, ஹீரோயினோட அம்மா போய் பார்க்க போவ, என்னமா குட்ட பாவாடை எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் என்ன பாவாடை போட்டிருந்தா உனக்கு என்னடா, நீ ஏன்டா இங்க வந்த டபரா தட்டு தலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அட ஒண்ணும் இல்லம்மா நானும் என் பொண்ணும் ஆஃபீஸ்ல மீட் பண்ணிக்கிட்டோம்ல, நானும் அவளும் டின்னர் கூட சாப்பிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்ல இவங்க இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க. ஒருவேளை நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கிறத விட்டுட்டு அவங்க அப்பா பக்கம் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவ என்னோட பொண்ணு, இதுக்கப்புறமா என் பொண்ணை போய் நீ பார்த்தனா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை திட்டுறாங்க. அவ ஏன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு நடுவில் சண்டை வந்துட்டு இவங்க உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த அப்படியே பேச்சு வாக்குல சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினோட அப்பா செம்ம கடுப்பை கோகிலா டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவீங்க, அவ என்னுடைய அண்ணன் பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவரா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கோகிலா டாக்டர் ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க ரொம்ப மிகப்பெரிய டாக்டர் தானே, நீங்க மிகப்பெரிய ஆக்டர் தானே, நீங்க எங்க சரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பேஷண்ட் என்ன பண்றா, சோ அப்படியே நம்ம ஹீரோயினோடைய அப்பாவும் கோகிலா டாக்டர் சண்டை போடுறத வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. அங்க சண்டையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, அப்படியே சாவகாசமா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடுமா, என்னமா லேப்டாப் அங்க தூரமா கிடக்கு, அந்த லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தானமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல இருக்கட்டும் சார்ன்னு சொல்ல நடுவில் அந்த ரைட்டர் பாக்குறாங்க, என்ன லேப்டாப்பா, லேப்டாப் வரைக்குமே உங்க ரிலேஷன்ஷிப் போயிடுச்சான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா டின்னருக்கு வரியாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அந்த ரைட்டரையும் கேட்க ரைட்டர் வந்துட்டு நான் வரல நீங்க ரெண்டு பேர் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் அப்படியே மனசுக்குள்ள இவங்க ரிலேஷன்ஷிப் எங்க வரைக்கும் போகுது, ஐயோ இவ வயசான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரியா பார்க்க கட் பண்ணா வந்துட்டு ஒரு டின்னர்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருக்கல ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு, இங்க பாருமா ஆக்சுவலி இது மெடிக்கல்ல நடந்த ஒரு எரர் தானே, நீ ஏமா அந்த குழந்தையை வச்சுக்கணும்னு நினைக்கிற, அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உனக்குமே சம்பந்தம் இல்ல, அந்த குழந்தைய பேசாம அபார்ட் பண்ணிட்டு லைஃப்க்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு அம்மா என்ன அபார்ஷன் பண்ணலையேப்பா, அம்மா என்ன அபார்ஷன் பண்ணலன்றப்ப இந்த குழந்தை மட்டும் என்ன தப்பு பண்ணிச்சு, நான் ஏன் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இல்லம்மா இந்த மாதிரி வந்துட்டு செட் ஆகாதுமான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு என் லைஃப்ல எடுத்த முடிவை நீங்க யார் வந்துட்டு மாத்துறதுக்கு, அப்பான்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ வந்துட்டீங்கன்னா என் லைஃப்ல எடுத்த முடிவை நீங்க மாத்தணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து வந்துட்டு டின்னரை முடிக்காமலேயே வெளியே வந்துடுறாங்க. சோ ஹீரோயின் இப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சாரிமா எனக்கு ஒர்க் இருக்கு நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கக்குள்ளதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட்னர் வந்துட்டு நம்மளுடைய போன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இக்னோர்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு வேணும்லாம் பண்றது கிடையாது. ஸோ ஆக்சுவலி ஹீரோயினோட வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்ல இந்த பொண்ணு நர்ஸ் பொண்ணு கொலை பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே அவனோட மேல் அதிகாரி கிட்ட ஹீரோடைய அதாவது ஹீரோடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அதுல ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ட்ரக் டீலிங்கான ஒரு கேஸ் இருக்கும். அந்த ட்ரக் டீலிங் ஆளுங்கள்ல இருந்து தான் இந்த நர்ஸ் ஒரு பொண்ணும் அந்த நர்ஸ் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோடைய ஒய்ஃபோட டாவை வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆங்கிள் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹீரோடைய கம்பெனிக்கு நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் வந்திருக்கா. ஹீரோயின் முன்னாடி வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தியா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல மேடம் என்னாச்சு உங்க கண்ணில் இப்படி கண்ணாடி போட்டிருக்கீங்களே ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கேன்னு கேட்க இவ்வளவு வேணும்னு கண்ணாடி கட்டிட்டு ஆமா ஆமா என்ன ஹீரோ தான் அடிச்சிட்டான்னு சொல்ல அதுக்குள்ள மீட்டிங்க்கு ஆள் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ அடிச்சிட்டான்னு சொன்னோடனே கோவம் வருது. பிகாஸ் என்ன குழந்தையை கொடுக்க போறலையா இப்படி ஒரு
அக்ரெசிவான ஆளுக்கிட்டயா குழந்தையை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு நீ ஏன் உன்னோட ஒய்ஃப் அடிச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ நான் அடிச்சிருப்பேனா கொஞ்சம் நீ அதை யோசின்னு சொல்ல அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு லாயர் வந்துடுறாரு. ஸோ டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஹீரோயின் லாயரை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ லாயர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலி உனக்கு எதிராக வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆதாரம் இருக்கு அவ கேட்ட அவன் அடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நீ தான் இதை வந்துட்டு இப்போ சரி பண்ணணும் இல்லைன்னா உன் பேர் தான் கெட்டு போகும் ஏன்னா உனக்கு ஆதாரமா அதாவது நீ அவளை அடிக்கலன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னொன்னே நம்ம ஹீரோ உட்காந்து ஆஃபீஸில் சிசிடிவி கேமரால அவனோட ஒய்ஃபோடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஒரு கிளீனிங் பண்ற லேடி வராங்க. இந்த லேடி பார்த்துட்டு இவங்க உன்னுடைய ஒய்ஃப் தானே நேற்று இவங்க வர அப்ப இவங்க வந்துட்டு அடிபட்டு வந்தாங்க தெரியுமான்னு கேட்க உடனே ஹீரோ அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டு அதையும் ஒரு சிசிடிவி கேமரா கீழே வந்துட்டு நிக்க வச்சு இந்த மாதிரி வந்துட்டு உன்னை நான் அடிக்கலன்றதுக்கு என்கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரூஃப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் பண்ற லேடியை காமிச்சு நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல ஆமா நேற்று நைட்டு வந்துட்டு நீங்க அடிப்பட்ட காயத்தோட எங்க ஆஃபீஸ்க்கு வந்தீங்கல்ல நான் உங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் பண்ற லேடி சொல்ல ஆக்சுவலி காலையில் தானே நீ போயிட்டு வந்துட்டு என்ன அடிச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தேன் ஆல்ரெடி நீங்க வந்துட்டு வந்திருக்கனா அப்ப நான் உன்னை அடிக்கலன்றது இதை வச்சே நல்லாவே தெரியும் ஒழுங்கா அந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்களோட ஒய்ஃப் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லி நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சாரி சொல்றாங்க. உன்னோட ஒய்ஃப் எப்படிப்பட்டாலாம் எனக்கு தெரியாம தான் நான் மாதிரி அந்தவன் நான் கேட்டுட்டேன் இந்த மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு நான் என்னுடைய அப்பா இல்லாம ஸ்கூல் டைம்ல நிறைய கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு மில்லட்க்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு சொல்றான் நானும் சின்ன வயசுல என்னுடைய அம்மாவை இழந்து எங்க அப்பா கூட மட்டும்தான் இருந்தேன். எங்க அம்மா இல்லாதனால வந்துட்டு ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா கையில சாப்பிடுவாங்க ஆனா நான் அப்படி இல்லாதனால எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் அம்மா இல்லாம எப்படி வளர்ந்தான்றதையும் ஹீரோயின் அவங்க அப்பா இல்லாம எப்படி வளர்ந்தாங்கன்றதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையை எப்படி எல்லாம் வளர்க்கறது எப்படி எல்லாம் வந்துட்டு பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு குழந்தையோட ஃபியூச்சர் முத கொண்டு எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு டாக்டர் கிட்ட சண்டை போட்டார் இல்லையா அந்த வீடியோ வந்துட்டு வைரல் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி விஷயம் என்னன்னா ஆக்சுவலி ஹீரோயினுக்கும் அந்த ஆக்டருக்கும் வந்துட்டு அஃபேர் இருக்கு. அந்த ஆக்டருடைய குழந்தை தான் அது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அஃபேர்லாம் பரவிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா பாத்துறாரு. அவருடைய அந்த டிரைவர் இருக்கா தெரியுமா ஆக்சுவலி அது டிரைவர் மட்டும் கிடையாது இவரோட ஃப்ரெண்டு போல இருக்கு. இங்க பாரு நீ பண்ண அலங்கோலத்தில் அந்த பொண்ணுடைய பேரும் கெட்ட பேர் ஆயிடுச்சு உன் பேரும் கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா இவரோட ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. எல்லாரும் இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. வயசான காலத்துல இப்படி ஒரு வேலை உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ டைரக்டாவே வந்துட்டு அந்த டாக்டருக்கு போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் உங்க மேல கேஸ் போடல ஆனா அன்னைக்கு அந்த ரூம்ல என்ன நடந்துச்சுன்றது நீங்க கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் ஆகணும் மக்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ அவங்க அப்பா போயிட்டு திட்டிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமும் நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க நான் குழந்தை விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு நான் குழந்தைய ரொம்ப நல்லபடியா வளர்க்கணும் குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க நடுவில் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவன் வந்துடுறான் ஒரு மீடியாக்காரன் வந்துடுறான். அவனை பார்த்தோடனே நம்ம ஹீரோயின் முகத்தை மறைக்க அப்ப ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ உடனே என்ன பண்றாரு அந்த மீடியாக்காரனுடைய கேமரா வாங்கி போட்டு செம்மையா சரமாரியா உடைச்சிட்டு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு தப்பா பேசன்னு சொல்ல அந்த மீடியாக்காரங்க நீங்க என் கேமரா உடைச்சிட்டு சும்மா போயிட முடியுமா பாருங்க உங்களை பத்தி எப்படி எழுதுறேன்னு சொல்ல எழுதிக்கோ கூடவே இவதான் என் பொண்ணுன்றதையும் நீ எழுதிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு மீடியாக்காரங்க கிட்ட ஹீரோயின் தான் தன்னோட பொண்ணுன்றது சொல்லிடுறாரு. ஆக்சுவலி ஒருத்தவன் தான் அங்க இருக்கான் அவங்கிட்டையும் சொல்லிட மறுநாள் நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் அப்பாவை பத்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ இருக்குன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தெரியவே தெரியாது நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்ற விஷயம் வந்துட்டு உன்னோட அப்பாவுக்கு நான் சொன்னேன் ஆனா உங்க அப்பா மேல இருந்த கோவத்துல உன்னை வந்துட்டு பாத்தீங்கன்னா அபார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட சொன்னேன் ஆனா நான் அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணவே இல்லை ஆனா உன்னுடைய அப்பாவோட அம்மா வந்து என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்றதுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்ப நான் அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியே ஓடி வந்துட்டேன். ஆக்சுவலி உன்னை நான் வச்சுக்கணும்னு நினைச்சேன் உங்க அப்பா மேல எந்த தப்புமே கிடையாதுமா அவருக்கு உண்மையாவே நீ இருக்குன்றதே தெரியவே தெரியாதுமா தெரியாதனால தான் இத்தனை நாள் அவர் உன்னை வந்து பார்க்கல இப்ப தெரிஞ்சதுனால தான் அவர் வந்துட்டு உன்னை அடிக்கடி தேடி வராரு அவரை நீ புரிஞ்சுக்கோமா ஆக்சுவலி தப்பு எல்லாமே ஏன் மேலதான் நான் நீ இருக்குன்ற விஷயத்தையே அவர்கிட்ட இருந்து நான் முதல்ல மன்னிச்சிட்டேன் அதாவது மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ஸோ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அழுவை இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சமாதானம் ஆகுறாங்க சாரிமா நான் பண்ணதும் தப்பு தான் அப்பா கிட்ட இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு போறப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க எப்படி இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா மீடியா பர்சனாலிட்டி இல்லையா ஸோ வந்துட்டு நார்மலான ஒருத்தவங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் மீடியா பர்சனாலிட்டிங்கன்னா சொல்லவா வேணும் அதிகமாக அவருக்கு ஒரு மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கா. இப்போ அந்த ரைட்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு நல்ல வேலை அவர் உன்னுடைய அப்பாவா நான் வந்துட்டு வேற என்னென்னமோ நினைச்சிட்டேன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் அப்பாவா இருந்தா என்ன யாரும் ஒரு ஆள் திடீர்னு வந்து அப்பான்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ல தாங்க நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் அந்த ரைட்டர் கிட்ட சொல்ல, அடுத்தது வந்து நம்ம ஹீரோ போயிட்டு டாக்டர் கிட்ட பேசினா இல்லையா, டாக்டரும் அவங்களுடைய முகத்தை காமிக்காமலே என்ன பண்றாங்க, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை போட்டு விட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவர் அவங்களுடைய பொண்ணை வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக தான் வந்தாருங்க. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் எந்த விதமான அஃபேரும் கிடையாது. மெடிக்கல்ல நடந்த ஒரு தப்புனால அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டா, எப்படி என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தான் அவர் கேட்க வந்தாருன்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்துட்டு வீடியோ போட, அவ்வளவுதான் இப்ப எல்லாருமே மக்கள் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோ கல்யாணம் ஆவல, குழந்தை இருக்கு, அதை பத்தி வேற விஷயம். ஆனா தன்னோட பொண்ணை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காருன்னு சொன்னோன்னே மீடியாக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே பெருசாக்கி அந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் ஆயிடுது. ஹீரோயினும் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. ஸோ ஹீரோயின் அவங்க பாட்டி கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இதுக்கப்புறம் நானும் வீட்டில் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினும் லாஸ்டா வீட்டுக்கு வந்துடுறேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவங்க வந்துட்டு அவனுடைய மாமனார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை அடிச்சுட்டாங்க, நான் வந்துட்டு கேஸ் கொடுத்தேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ஹீரோயினை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றான், ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ அழுகிறத நிப்பாட்டு, நான் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன், இங்க வந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டி விட்டுறேன். இவர் இவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா ஜாலி, எங்க மாமனார் கிட்ட செம்மையா நான் நடிச்சிட்டேன், மாமனார் ஏமாந்துட்டாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஹீரோட ஒய்ஃபா தான் இங்க இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போறா பாருங்க. அப்போ ஒரு லேடி வந்து, மேடம் உங்க கூட யாரோ ஸ்வீடன்ல படிச்சவங்களாமே அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே இவளோட மூஞ்சியே மாறுது. அங்க ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்க ரொம்ப பயந்துகிட்டே போறத பார்த்தா எனக்கு என்னமோ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் எனக்குமே தோணுச்சு. ஆனா அதுதான் கிடையாது. ஸோ நம்ம ஹீரோட ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் இவன். ஸோ ஆக்சுவலி எக்ஸ் ஹஸ்பண்ட். ஓகேங்களா, விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் ஃபாரின்ல படிச்சப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் இருந்திருக்கான். ஆனா அந்த பையனுக்கு பெருசா சொத்து பத்தி எதுவுமே இல்லாததுனால ஹீரோவோட ஒய்ஃபோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையனை போட்டு சம்மாடி அடிச்சு அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு கார்ல போறப்ப அந்த பையன் வந்துட்டு செம்மையா கோவப்பட்டு என்னையாடி நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வச்சு செம்மையா ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அதாவது ஹீரோவோட ஒய்ஃபோட அம்மாவுக்கு கால் போயிருக்கும். இப்போ அவங்க வீல் சேர்ல இருந்திருப்பாங்க, அவனையும் தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இப்போ அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்து, என்ன செல்லக்குட்டி எப்படி இருக்க, உன்னுடைய ஹஸ்பண்ட் நான் இங்க இருக்கேன், செம்மையா இருக்க போல இருக்கு, வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்விஸ்ட்டை கொடுக்க ஹீரோட ஒய்ஃப்க்கு அப்படியே அல்ல ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு எவிடன்ஸை கொண்டாந்து ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான். நீங்க ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்ல, சரி ஓகே ரொம்ப பண்ணாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, இவன் என்னத்தை எவிடன்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு டவல் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி அந்த நர்ஸ் பொண்ணு மேல டவுட் பண்றாங்க இல்லையா, அந்த நர்ஸ் பொண்ணுடைய ஒரு டவல் தான் இது. அந்த டவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜோடைய நேம் இருக்கும். அந்த நேமை வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே அந்த ஆர்ஃபனேஜ்க்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் போய் அந்த நர்ஸை பத்தி விசாரிக்க, அங்க ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க. அந்த லேடியை பார்க்கறதுக்கு தான் அந்த நர்ஸ் போறா போல இருக்கு. இப்ப அந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, அந்த நர்ஸ் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓட, திடீர்னு அந்த லேடி வந்துட்டு அவளை பிடிக்காதீங்க விட்டுருங்கன்னு சொல்ல, ஆனாலும் வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவ. ஒரு இடத்துல போய் கார் மட்டும், அந்த நர்ஸோடைய கார் மட்டும் நிக்குது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மற்ற போலீஸ்காரங்க எல்லாருமே வர வைக்க, பக்கத்துல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு அபேண்டடான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு தேடிட்டு இருக்கா, அந்த நர்ஸ் இங்க வந்து எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டாலா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்குள்ள இன்னொரு ஒரு ஷாக் என்னன்னா, அந்த நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாய்சன் குடிச்சு அதே இடத்துல சூசைட் பண்ணிட்டு இறந்து போய் கிடக்குறா. இதை பார்த்தோன்னே ஐயோ இருந்த ஒரு க்ளூவும் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியாவ, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாட்டி ஹீரோயினோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயின் சின்ன வயசுல படிச்ச அந்த ஸ்கூலுக்கு வராங்க. எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்க, ஹீரோயினோட அப்பா நான் தாமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிச்சப்ப நல்ல பாட்டுலாம் பாடுவாங்க, நிறைய பிரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அந்த வீடியோவை ஹீரோயினோட அம்மா வந்துட்டு சின்ன வயசுல போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இப்போ ஸ்கூல்ல பிளே பண்ணி, ஸோ ஹீரோயினோட அப்பா அம்மா பாட்டி ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினை தவிர மற்றவங்க எல்லாருமே செம்மையா எமோஷனல் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா என் பொண்ணு இவ்வளோ அழகா பாட்டெல்லாம் பாடுவாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி அது ப்ரொஜெக்டர்ல தான் பிளே ஆயிட்டு இருக்கு. அதை பிளே பண்றது யாருன்னா நம்ம ஹீரோ எப்படி அங்க வந்தா அப்படின்னு தான் நமக்கு கேள்வி. அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ள ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கான். இப்போ அவனும் அந்த இடத்துக்கு எப்படி வந்தான்னு உங்களுடைய கேள்வி. அதையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கத ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தூரமா இருந்து பார்க்கறான். அவனுக்கு பார்த்தோன்னே செம்ம இரிட்டேட் ஆகுது. பிகாஸ் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ இடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லாமலேயே அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்க்குற நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்க்கு மனசுக்குள்ள செம்ம கோவம் வருது. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க வந்துட்டு மோதிரத்தை கையில கொடுத்து இந்த மாதிரி லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. உண்மையாவே நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிடுவாங்களா? ஸோ தெரியல, அதெல்லாம் நம்ம டிராமாக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன எபிசோட் லாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பாக்குறாங்க.
தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஹே இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட் போயிருக்கான். நம்ம ஹீரோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டு போயிருக்கான். அங்க வந்துட்டு நிறைய சீ ஃபுட்ஸ்லாம் இருக்கு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு குழந்தைக்கு இது நல்லது, இந்த சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, ஸோ யாரோ ஒரு 3வது வருஷம் நின்றுட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கி ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு இந்த மாதிரி என் பொண்ணு கூட என்ன வந்துட்டு இப்படி ஒரு லவ்வபிள் மூமெண்ட் நீ வந்துட்டு பண்ண வச்சேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல எல்லாருமே ஹீரோ பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை நோட் பண்ணாங்க. அவர் ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கிறதுல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் நான் கூட இருக்கேன் அப்படின்னு மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய கையை பிடிச்சிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து செம்மையா திட்டு விழுது. நீ இந்த பொண்ணை டிவோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ டேய் கலவா இந்த மாதிரி விஷயம் தெரியாமலாம் பேசாத, உன் மருமக என்ன தெரியுமா பண்ணா வேற யார் கூட அஃபேர்ல இருக்காடா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோடைய அப்பா என்ன பண்றாரு, திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சு உன் பொண்டாட்டி கொஞ்சம் அழகா இருக்கா, அதனால வந்துட்டு அவங்க பின்னாடி பசங்க எல்லாம் சுத்ததான் செய்வாங்க, அதுக்காக நீ அஃபேர் கிஃபர்னு சொல்லுவேன், நீ அவளை டிவோர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சிலே திங்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு போவேன். நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோடைய ஒய்ஃப் என்ன பண்றா, ஹீரோடைய மாமியார் காரி கிட்ட சொல்லி செம்மையா சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா வந்துட்டு இவளுடைய அம்மா அடியே சக்காலத்தி எங்கடி இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வாடின்னு சொல்லிட்டு மரண பயத்துல சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவ வீட்டுக்கு போனா இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கையில கத்திய வச்சுக்கிட்டு என்ன எங்க மாமியாரை பார்க்கறதுக்கா நீ வந்தியா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல, அதான் ஜெயில இருந்து வந்த உடனே உன்னை பார்த்தேன், அதுக்கப்புறம் என் மாமியாரை பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுச்சு, கேட்டா அவங்க அம்மா கொடுக்கவே மாட்டேன்றாங்க, உன் புருஷன் ரொம்ப பணக்காரன் தானே எனக்கு காசு கொடுன்னு சொல்ல இவ உடனே போலீஸ்க்கு கால் பண்ண பாக்குறா பாருங்க. அவ்வளவுதான் உடனே வந்து பாத்தீங்கன்னா இவன் பிடிச்சி தள்ளி விட இவன் கையில இருக்க கத்தி வந்துட்டு அந்த பொண்ணு கையில விட அவ்வளவுதான் அந்த பொண்ணை பிடிச்சி இவன் தள்ளி விட்டுறான். அது போயிட்டு மயக்கப்பட்ட மாதிரி கீழே விழுந்துட்டு கிடக்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு பெயிண்டிங்கை வச்சு டாமார்னு அவன் தலையில அடிக்கிறாங்க பாருங்க. அவன் தலையில இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அவன் மயங்கி போய் விழுந்துடுறான். என்னன்னு பார்த்தா இவளுடைய அம்மா தான். ஐயோ இவங்க கால் சரியில்லாமல் இருந்தாங்க, எப்படா எந்திரிச்சாங்க தானே கேக்குறீங்க, அதே டவுட் தான் எனக்கும். ஆனா அந்த டிராமால சொல்லவே இல்லை. அங்க சீன் கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த நர்ஸ் பொண்ணையை வந்துட்டு செத்து போனா தெரியுமா, ஆனா இவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோவுடைய பேரையும் ஹீரோவுடைய அப்பாவோட பேரையும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த நர்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் செத்துருப்பா. இதை வந்துட்டு அவனுடைய மேலதிகாரி கிட்ட சொல்லி நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்லிட்டு அந்த நர்ஸ் தேடி போனப்ப ஒரு லேடி வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு போட விட்டுட்டு ஒரு லேடி இவரோட காலை பிடிச்சது தெரியுமா, அந்த லேடியை போய் பார்க்க போனா அந்த லேடி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவன் கையில வச்சிருக்க பொக்கேவை அந்த லேடியோட பக்கத்துல வைக்க அப்ப அந்த இடத்துல ஒரு நோட் ஒன்னு இருக்கு, அதுல ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இவர் அந்த நம்பர்ஸ் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த நம்பரை யார் எழுதி யாரோ கிறுக்கி இருக்காங்க போல இருக்கு, கிழிச்சிருக்காங்க. அந்த நம்பருடைய ட்ரேஸ் அந்த நோட் பேட்ல இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட ஒரு காமெடியான ஒரு போட்டோ கொடுத்து சின்ன வயசுல நீ நானே எடுத்த போட்டோ இல்லையமா, அதுக்காக தான் இந்த போட்டோவை நான் வந்துட்டு போட்டோஷாப் பண்ணி எடுத்து வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு நீ பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு போவேன். இதை ரைட்டர் கேட்டுறாங்க. கேட்டவனே உங்களுக்கு செம ஷாக் ஆயிடுது. அவ்வளவுதான் இப்போ உங்க முழுசா கேட்டுட்டாங்க, இதுக்கப்புறமும் இவங்க கிட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொத்த விஷயத்தையும் ரைட்டர் கிட்ட சொல்ல ரைட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தான் நீ தேங்க்ஸ் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வயித்துல வேற யாருடைய குழந்தையோ வளர்றதுக்கு அவன் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு இருக்கான் பாத்தியா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற லெவல்ல கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே இதை யோசிச்சுக்கிட்டே வராங்க. இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த நோட் பேட்ல கிடைச்ச அந்த ட்ரேஸ் நம்பர் இருக்கு தெரியுமா, அந்த நம்பரை கையில வச்சுட்டே அலைய நம்ம ஹீரோயின் இது என்னன்னு இதுன்னு கேட்க உடனே வந்துட்டு இது தெரியல இது என்ன நம்பர் என்ன அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எனக்கும் தெரிஞ்சா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க நீ இந்த மாதிரி தப்பா நினைக்காத ஓகேவா, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோடைய குழந்தைன்றனால கொஞ்சம் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்காங்க, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது, எப்பயுமே நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு அவங்களோட பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போவேன். எல்லாருமே உட்காந்து அப்படியே ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சோ இந்த ஹீரோடைய ஒய்ஃப் கேக்குற அடியை தாய் கலவி எந்திரிச்சு நின்று அவனை நீ அடிச்சிருக்கனா அப்போ உனக்கு கால் சரியா தானே இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு உங்க வாயை மூடி முதல்ல இவனை என்ன பண்றதுன்னு நம்ம முதல்ல யோசிப்போம், நம்மளுடைய வழியில இவன் குறுக்க வந்துருவான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அவனை போட்டு இந்த ரெண்டு ஈவலுங்களும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க, ஏதோ பாலித்தீன் பேப்பர் எல்லாம் போட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கறனால ஹீரோயினோட பாட்டி என்ன சொல்றாங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது வெளியே ஜாலியா ட்ரிப் மாதிரி போயிட்டு வாமா, உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் செக்ஷனா இருக்கும் இல்ல, நீ வேற பிரெக்னெண்டா இருக்க வேற அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அழகா அமைதியா இருக்கிற ஒரு மவுண்டைன் வந்துட்டு பிளேஸ்க்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட கெட்ட நேரம் அந்த நேரத்துல மழை வேற வந்துடுது. சோ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் பாவம் மெனக்கட்டு டென்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க வெளியே ஊர் சுத்தலாம்னு சொல்லிட்டு, ஆனா மழை வந்துட்டதுனால இப்ப போயிட்டு டென்ட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயினை பார்த்து ஹே நீ இன்னும் இந்த டிஷர்ட்டை போட்டிருக்கியான்னு கேட்க ஹீரோயின் உனக்கு இன்னும் இந்த டிஷர்ட் ஞாபகம் இருக்கான்னு கேட்க எப்படி இந்த டிஷர்ட்டை நான் மறப்பேன், இந்த டிஷர்ட்ல தானே உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன்னு சொல்ல ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா யாரையோ கொலை பண்ணிட்டு இருப்பா, அந்த கேஸ் விஷயமா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் விசாரிச்சிட்டு இருக்க டைம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வருவாங்க. சோ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இவதான் அந்த சீரியல் கில்லர்னு நினைச்சு
ஹீரோயினுக்கு ஷாக்கு கொடுத்து மயக்க போட வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மீன் வெட்டுறதுக்காக அந்த கத்தியை வந்துட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு சாரிமா என்ன மன்னிச்சிடுமான்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல சார்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பத்தி எல்லாம் பேசி இவங்க ரெண்டு பேருமே இப்ப பிரசன்ட் டைம்ல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயினை பார்த்து ஹே உனக்கு பசிக்குதுல, நான் எல்லாமே ரெடி பண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன், நான் உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன் ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே பாக்குறான். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்த வைக்கிற அந்த கேஸை மட்டும் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வரல, அதுக்கு பதிலாக காக்ரோச் ஸ்ப்ரேவை எடுத்துட்டு வந்திருக்கா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சரி விடு அப்படியே நம்ம நூடுல்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சமைக்காம நூடுல்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி சொல்லுங்க யாருக்கெல்லாம் சமைக்காம நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சாட் மசாலா எல்லாம் போட்டு சமைக்காத நூடுல்ஸை உடைச்சு போட்டு மசாலாவை மேல போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களா வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி நான் சாப்பிட்டா வீட்டுல இருக்கவங்களாம் என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன்ல இப்ப ரெண்டாவது மீட்டிங்கை பத்தி பேசுறாங்க. சோ மறுபடியும் ஒரு கேஸ் விஷயமா வந்துட்டு சர்ச் பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சி போய் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, சர்ச்சிலையும் வந்துட்டு ஒரு மெம்பரா சேர்ந்துக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் வந்து கேட்டிருப்பான் மெம்பரா சேர்ந்துக்கிறீங்களான்னு, இவரும் சரின்னு சொல்லிட்டு சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபேமஸான கட்லெட் பாட்டியோட ரெஸ்டாரண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் போய் சாப்பிடலான்னு போறான். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியும் இது ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சிலையும் மெம்பரா சேர்ந்துட்டான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டெய்லி வந்து சாப்பிட ஆரம்பிச்சு நம்ம ஹீரோயினை அப்பப்ப பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணாங்களே வெர்ஜினா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸை கேட்டு நம்ம ஹீரோயின் மேல இன்னும் கொஞ்சம் லவ் அதிகமாகி ஒரு நாள் என்ன பண்ணிருப்பா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிருப்பான். இதெல்லாம் வந்துட்டு பழசெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் தான் உன்னை அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலான்னு வராங்க. ஆனா அதுக்குள்ள செம்மையா இடி மழைன்னு சொல்லிட்டு செம்ம காத்தடிக்க ஆரம்பிச்சிருது. டென்ட்டுக்குள்ள எல்லாம் வேற தண்ணி வர ஆரம்பிச்சது. டென்ட்டே உடஞ்சி கீழே விழுந்துடுது. உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க, சரி ஓகே இதுக்கப்புறமா இங்க இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு கார் உள்ள போய் ஏறி போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ சொல்லலான்னு வராங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நல்லாவே தூங்கிடுறான். ஹீரோயினும் விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ஷாக் வச்சு நம்ம ஹீரோயினை மயக்க போட வச்சிருப்பார் இல்லையா, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு இவர் தூக்கிட்டே வந்துட்டு கூட்டு போயிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் லைட்டா தெளிஞ்சிருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸா பாக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்குமே ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ச்சு கிட்ட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ஒரு கைதியை துரத்திட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் தான் அந்த பையனை வந்துட்டு அனுப்பிச்சு அவரை வந்துட்டு நம்ம சர்ச்சில் சேர்ந்துக்க சொல்லு மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அனுப்பிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பாங்க. உடனே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நல்லா வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவல் விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா விஷயம் அது கிடையாது. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் அவர் மேல லவ் பண்ணியிருக்காங்க. பார்த்து பிடிச்சு போய் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லலான்னு பாக்குறப்ப ஆனா விடிஞ்சே போயிடுது காலையில. ஸோ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து சன்செட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி சன்ரைஸ் சன்செட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன்ல மறுநாள் காலையில இந்த ரெண்டு ராட்சசிங்களும் ஸோ இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அடிச்சு போட்டாங்களே, அவன் எந்திரிச்சு அடியே ராட்சசிங்களா என்ன அவுத்து விடுங்கடின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அடே வாய மூடுறா இல்லைன்னா உன்னை மண்டையை போட்டு பொழந்துருவிடான்னு சொல்லிட்டு இவளுடைய அம்மா என்ன பண்ணாங்க, இவ கையில வந்துட்டு ஒரு பாட்டில போட்டு அவனை போட்டு மயக்கப்பட வைடின்னு சொல்ல இவளும் வந்துட்டு மண்டையில அடிச்சு பாக்குறான். ஆனா அவனுக்கு ரத்தம் தான் வருதே தவிர மயக்க வர மாட்டேங்குது. உடனே அவன் சொல்றான், அடியே ராட்சசிங்களா அடிக்கிறத நிப்பாட்டுங்கடி, எனக்கு வந்துட்டு மயக்கமே வரல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் வெளியே போய் எதுவும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் நாங்க ஏன்னா அவ்வளவு முட்டாளா உன்னை வெளியே விடுறதுக்கு, உன்னெல்லாம் வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை இன்னுமே கட்டி போட்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு மியூசிக் டீச்சரா ஒரு ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கும். அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இவங்க வந்துட்டு பாட்டு பாடி காமிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து சின்ன வயசுல இவங்க நல்லா பாடுவாங்க, ஸ்கூல் டைம்ல இவங்க தான் பெரிய செலிபிரிட்டி தெரியுமா, என்னை விட ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க, ரொம்ப அழகா வேற இருப்பாங்க சின்ன வயசுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்க. அப்படியே மலரும் நினைவுகள் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கா. அங்க சீன் கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட செம்மையா டேட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பிடலான்னு போறப்ப கீழே ஒரு பர்ஸ் கிடக்கும். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அந்த பர்ஸ் யாருதோ அவங்களுக்கே வந்துட்டு அந்த பர்ஸையும் கொடுத்துடுறாங்க. ஆக்சுவலி டைரக்டருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காட்சி வச்சாருன்னு தெரியல, இதெல்லாம் போதான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே வரப்ப ஹீரோடைய டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய ரோல் ரொம்ப கெட்டவளா, ஆக்சுவலி அவளுக்கு வேற ஒரு பையன் கூட அஃபேர்லாம் இருக்கான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட மூஞ்சியே மாறுது. ஏன்னா இது ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சு பிளஸ் குழந்தை இருக்க கூடாதுன்றதுக்காக தானே அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணாம இருந்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பொய்ன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த சின்ன பொய் தான் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு நமக்கு அப்ப தெரியாது. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சோ உனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரியுமா அப்படின்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறாங்க. சோ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் உண்மை சொல்லுவானா இல்ல பொய் சொல்லுவானான்றத நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.